The hall always fills from the back அப்படின்னு சொல்லுவாங்க. I think today is no exception. So பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி வரலாம். Okay, good evening. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் மே மாத பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு யாராவது புதுசாக ஆடியன்ஸ் வரதுனால நான் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். நாங்கள் கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறோம். ஒரு 4 விதமான ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ப்ரைமர்லி ஒன்று இந்த மாதாந்திர பேச்சு நிகழ்ச்சி. எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை என்று மாலை 5:30 மணிக்கு இதே அரங்கில் ஒரு பேச்சு நிகழ்ச்சி நடைபெறும். இசை, சிற்பம், ஓவியம், கட்டடக்கலை, இது மாதிரி இந்திய பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட தொடர்புள்ள எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு பேச்சு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த பேச்சு நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரணும்னா ஒரு சைன்இன் ஷீட் இப்போ சர்க்குலேட் பண்ணுவோம். அதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸை எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெண்டாவது, நாங்கள் ஒரு எவ்ரி இயர் டியூரிங் ஜான்வரி வி டூ அ சைட் செமினார், பாரம்பரிய சுற்றுப்பயணம். இந்திய பாரம்பரியத்தை தொடர்புள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை பற்றி ஓரளவுக்கு படித்துவிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் ஜான்வரி மாதத்தில் போயிட்டு வருவோம். ட்ரை டு லேர்ன் லிட்டில் பிட் அபவுட் இட், பர்ஹாப்ஸ் யூல் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் தட் பெட்டர் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். இப்படியாக கடந்த 7 ஆண்டுகளாக போயிட்டு வரோம். இந்த ஜான்வரியில் நாங்கள் சாளுக்கியன் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு பாதாமி, கர்நாடகத்தில் உள்ள பாதாமி, பட்டடக்கல், ஐஹோலே, மகாகூட்டா அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே இருக்கிற கட்டுமான கோயில்கள், குடவரை கோயில்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி 6 வருஷமும் இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஸ்டார்டிங் வித் மாமல்லபுரம், அஜந்தா எல்லோரா, புதுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், குஜராத், திருநெல்வேலி இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ that is something that we start in usually in October, November and do the tour in January. மூன்றாவது, ஒரு பேச்சு கச்சேரி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். அது எல்லா வருஷமும் டிசம்பர் மாதத்தில், மார்கழி மாதத்தில் நடத்துவோம். இந்த மந்த்லி ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒரு சென்ட்ரல் தீம் அப்படின்னு கிடையாது. எல்லாமே இட் இஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். பட் த பேச்சு கச்சேரி இஸ் ஆன் அ சென்ட்ரல் டாபிக். ஸோ ஒரு மைய தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை சுற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ணுவோம். இந்த வருஷம் டிசம்பரில் நாங்கள் மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு நாங்கள் அதை we are going to do a series of lectures on மாமல்லபுரம். இதுக்கு முன்னாடி வேறு சில தலைப்புகளை வைத்து நாங்கள் பேச்சு கச்சேரி பண்ணியிருக்கோம். எங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ், இந்த ப்ரோக்ராம் பர்டிகுலர்லி இட் இஸ் ஆல்சோ லைவ் வெப்காஸ்ட். ஸோ யூடியூப்பில் போய் ஆர்கே சாரோட சேனல் நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதில் இந்த ப்ரோக்ராம் லைவ் வெப்காஸ்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எங்களுடைய tamilheritage.in அப்படிங்கிற எங்கள் வெப்சைட்லையும் பத்ரி அப்லோட் பண்ணுவார். 4வது ப்ரோக்ராம் நாங்கள் ஒரு இந்தியன் ஆர்ட் கோர்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். அதாவது 2000 years of Indian art அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரிட்டன் பை மாரியோ பிசாக்லி அண்ட் சிவராமூர்த்தி. ஸோ அந்த புத்தகத்தை தான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு we are doing a series of 5000 years of Indian art, I'm sorry. அந்த புத்தகத்தை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் அவர்களும் ஓவியர் சந்துரு அவர்களும் ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர்ட் கோர்ஸ். ஸோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு 6 கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டஸ் வேலி, அதுக்கப்புறம் அசோகா பீரியட், அப்புறம் குப்தா பீரியட். இப்போ நாங்கள் பெயிண்டிங் ட்ரெடிஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எல்லா மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த மாதத்துடைய ப்ரோக்ராம் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த 10th of May இதே அரங்கில் மாலை 6 மணிக்கு. That is going to be on the South Indian tradition during the medieval period. ஸோ சாளுக்கியர்கள், பல்லவர்கள், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களும் ஓவியர் சந்துரு அவர்களும் அதை பற்றி ஒரு இது பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் மட்டும் இட் இஸ் அ பெய்டு கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸில் சேர விரும்புகிறவங்க எங்களை யாராவது தொடர்பு கொள்ளலாம். தட் இஸ் அ பெய்டு கோர்ஸ். ஸோ we charge a nominal fee for every 3 classes. ஸோ இதுதான் எங்களுடைய இன் ப்ரீஃப் அபவுட் அவர் ஆக்டிவிட்டீஸ். இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆஃப்டர் த லெக்சர் யாரையாவது தொடர்பு கொள்ளலாம். இன்றைய பேச்சாளர், இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ளஷர் டு இன்ட்ரடியூஸ் டுடே ஸ்பீக்கர் மிஸ்டர் அரவிந்த் சுப்ரமணியம். எனக்கு பரிச்சயமானவர். நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். இன்றைக்கி என்ன வேடிக்கைன்னா, நான் இன்றைக்கி இந்த லெக்சருக்கு வரதா இருக்கலை. ஐ ஹேட் அ ட்ரெயின் at 7:30. இப்போ திடீர்னு ஒரு மெசேஜ் நைட் 1 மணிக்கு தான் ட்ரெயின் டிலேட் அப்படின்னு இருந்தது. ஸோ ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு attend his talk today. Shasta Aravind அப்படின்னு he is more popularly called as Shasta Aravind. நான் ஒரு 3 வருஷமாக இந்த மந்த்லி லெக்சருக்கு வரேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் he is the youngest speaker
சோஃபார் நான் பார்த்ததில்ல, இங்கே வந்ததில்ல, இருக்கலாம். ஹீஸ் 33 years of age. 33 years of age, perhaps the youngest speaker that I have seen so far இந்த ஒரு இதில். கோவையில் MBA படித்துவிட்டு ஒரு ஹீஸ் அ கன்சல்டன்ட் டு மெனி கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லணும்னா இறைப்பணியில் தன்னை அர்ப்பணித்தவர். குறிப்பாக ஐயப்பனின் திருப்பணியில் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர். இவர் ஒரு 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து மகாசாஸ்தா விஜயம். இட் இஸ் அ 500+ pages book written. It is a Puranam that is written on Shasta. அது இவருடைய மிகச்சிறப்பான பங்களிப்பு. இது போக அவர் வேறு பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். லலிதையின் கதை, சண்டிகையின் சரித்திரம், இது மாதிரி வேறு நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் அவர். இவருடைய சீரீஸ் ஆஃப் டிஸ்கோர்சஸ் வந்து இட் இஸ் வெரி ஃபேமஸ். இவர் வந்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அவர் வந்து பல ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய அந்த ஹரிஹரபுத்திர சப்தாகம், அது அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் அது ஒன்று பண்ணிட்டு வர்றாரு. அது இட் இஸ் வெரி ஃபேமஸ். சங்கரா டிவி பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் அந்த சாஸ்தா மகாத்மியம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஒரு 3 months ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ணிட்டு வந்தார் அவர். சாஸ்தா மகாத்மியம், தட் வாஸ் வெரி ஃபேமஸ். He also conducts Puranic quiz for school and college students, and he does it for everyone. கோவையில் மகாசாஸ்திரு சங்கம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வர்றார். ஹீ இஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன், அண்ட் ஹீ கண்டக்ட்ஸ் செவரல் ப்ரோக்ராம்ஸ் நாட் ஜஸ்ட் இன் கோயம்புத்தூர் பட் அவுட் சைட் ஆஸ் வெல். இன்றைக்கி அவர் பேச போகிற தலைப்பு வந்து சாஸ்தா வழிபாடுங்கிறது எவ்வளோ தொன்மையானது. அதாவது ஐயனார் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்தாவை. ஐயப்பன் அப்படின்னு கேரளாவில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பார்த்தீங்கன்னா there are over 6,000 temples on Shasta. ஸோ இது வந்து அவருக்கு this was his motivation to do a lot of research on this subject. இந்த இவ்வளோ ஒரு தொன்மை இருந்தும் அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் இல்லை, அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நிறைய புத்தகங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய மோட்டிவேஷனாக இருந்தது. தட் இஸ் வாட் prompted him to write the Mahashasta Vijayam and several other books. Without much further ado, I request Arvind Subramaniam to come forward, please. Thank you. சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு வாய்ஸ். பயங்கர கோல்டில் இருக்குது, அதனால் குரல் கொஞ்சம் தகராறாக இருக்குது. முதல்ல அந்த பர்மிஷனோடு நான் அப்புறம் ஆரம்பிக்கிறேன் என்னோடய டாக்கை. இந்த சாஸ்தா வர்ஷிப் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு டாபிக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது என்னோடய ரிசர்ச் நான் சொல்லேன். கிட்டத்தட்ட நான் 8th standard படிக்கும்போது ஆரம்பித்த ஒரு ரிசர்ச் இது. when I completed my book, I was around 25 years. தயானந்த சரஸ்வதி சுவாமிஜிட்ட கொடுக்கும்போது அவர் யார் எழுதியிருக்கா அவங்க தாத்தாவா அப்படின்னாரு என்கிட்ட. இல்லை நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது ஐயனார் அப்படின்னு ஒரு கல்ட்டு, சாஸ்தாங்கிறது தனியாக ஒரு கல்ட்டாகும். இந்த சபரிமலை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஐயப்பன் கல்ட் அப்படிங்கிறது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயமாகவும். இப்போ சபரிமலை யாத்திரையே எத்தனையோ பேர் போனாலும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே மனசில் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சபரிமலையில் வந்து லேடிஸ் வரப்படாது, இப்போ கான்ட்ரவர்சி போயின்னு இருக்கு. ஸோ அங்கே பிரம்மச்சாரிங்கிற மாதிரியான ஒரு டெபிக்ஷன். அதே அச்சங்கோவிலில் 2 ஒய்ஃபோட சாஸ்தா இருக்கார் அப்படிங்கிறதும் ரொம்ப பேருக்கு இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. ஒரு 15-20 years முன்னாடி அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இது எப்படி எல்லாத்தையும் கொரிலேட் பண்ணுறது, இது எல்லாத்தையோட எனக்கு மெயினாக டவுட் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த வாவருங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்தது. ஸோ ஒரு இஸ்லாமிக் இன்வேஷன் இந்தியாவுக்குள்ளே வந்து சவுத் இந்தியாவுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது, அதுவும் சபரிமலை மாதிரி ரொம்ப இன்டீரியர் ஏரியாவுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே லேட்டர் டேட்டில் வந்திருக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதை கொண்டு போய் நம்ம புராணிக் எபிசோடோட லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது எங்கேயுமே அது ஒட்டாமல் தனியாக நிற்கிறதே அப்படிங்கிறதான் என்னோடய ஃபஸ்ட்டு டவுட்டு. இங்கேருந்து தான் என்னுடைய சர்ச்சை ஆரம்பிச்சது. இது எப்படி வந்தது, இது என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் இந்த புராணிக் எபிசோட் தனி, ஹிஸ்டாரிக் எபிசோட் தனி, லெஜெண்ட்ஸ் தனி அப்படிங்கிறது அந்த வயசில் எனக்கு அப்போ புரியலை. அண்டு ஒன்றுன்னா நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இதில் இன்டெப்த்தாக எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஓரளவுக்கு புரிய முடிஞ்சது. இப்போது அவர் சொன்னது போல் சரியான டாக்குமெண்டேஷன் நமக்கு அவைலபிளாக இல்லைன்னு டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதில் அந்த சரியான டாக்குமெண்டேஷன் இல்லாத காரணத்தினால பல வகையான கன்ஃபியூஷன்ஸ். அதாவது இந்த ஐயப்பன் அப்படிங்கிற வழிபாடு அப்படிங்கிறது சாஸ்தா வழிபாடுங்கிறத விட ஐயப்பன் வழிபாடுங்கிறத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி
இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறதுனால இது ரொம்ப ரீசெண்ட் பாஸ்டில் வந்த ஒரு விஷயம். சபரிமலை கோவிலே ரொம்ப பழமையான கோவில் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில ஆர்குமெண்ட்ஸு. இல்லை இது வந்து சாஸ்தாங்கிற கல்ட்டே வந்து புத்திசம் அல்லது ஜெயினிசத்துலேருந்து இந்து மதத்துக்குள்ளே உள்ளே வந்தது அப்படிங்கிற மாதிரியான பிலீஃப்ஸும் நிறைய இருந்தது. இதில் இந்த ஐயனார் அப்படிங்கிற கல்ட்டு வந்து டோட்டலி ஒரு ஐசோலேட்டடாக நமக்கு சம்மந்தம் இல்லாமல் அது ஒரு வில்லேஜ் டெய்ட்டி மாதிரியும், இல்லைன்னா அது வந்து ஒரு கிராம தேவதையாகவோ இல்லை நம்மளால் அணுக முடியாத ஒரு லெவல்லையோ தனியாக வச்சுருந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்ச ஆட்களே இதை ஒத்துக்கலை. நான் இன்ஃபேக்ட் சிதம்பரம் போயிருந்தேன் ஒருக்கா. அப்போ சிதம்பரம் போயிருந்தபோது அங்கே வித்தியாசமாக ஒரு படம் ட்ராயிங் மாட்டியிருந்தது. 10 கையோட ஒரு சாஸ்தா, ஒரு பெயிண்டிங். ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். நான் அதை பார்த்தேன். அதில் ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசு, எனக்கு சரியாக யார் பண்ணால் என்னங்கிற ஞாபகம் இல்லை. ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் அதில் இருந்தது. இந்த ஆள் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அவர் பேர் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா நாங்கள் அப்பா அம்மாவோட நான் சின்ன பையனா ஸ்கூலுக்கு இது டூர் போயிருக்கோம். போன இடத்துல பார்த்தோம். நின்று யாரும் பார்க்க நோட் பண்ணுற அளவுக்குலாம் யாருக்கும் பொறுமை இல்லை. திரும்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திஸ் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா 10 கையோட ஒரு சாஸ்தாரம் இது வரைக்கும் நம்ம கேள்வியப்பட்டதில்லை. இது என்னது அப்படின்னு கண்டுபிடிப்போன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி போட்டு ஒரு எஸ்டிடி பூத்துலேருந்து சிதம்பரத்தோட டெலிஃபோன் டைரக்டரி வாங்கி, அவர் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனை சேர்ந்தவர், அவருடைய ஃபோன் நம்பரை வச்சு நான் இது யாரெல்லாம் தெரியாது, யாரெல்லாம் அந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த ஒரு ஃபோட்டோ கோவிலில் அங்கே என்ன ரியாக்ஷன் வருது பார்த்து ஃபோனை வச்சுருவேன். ஒருத்தர் மட்டும் ஆமாம் நான் தான் பண்ணேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னார். உங்களை பார்க்கணும், நாளைக்கு வரேன் அப்படின்னு. வழக்கம் போல் வீட்டில் ஸ்கவுட்ஸ் கேம்ப்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கிளம்பி போயாச்சு. அங்கே போகணுன்னு அவர் சொன்னார் எல்லாம் வாஸ்தவம் தான், ட்ராயிங்கெல்லாம் வச்சுருக்கோம், நாங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணேன். எங்கள் அப்பா சொன்னார், நான் வச்சேன். அவர் பயங்கரமான ஐயப்ப பக்தர், ரொம்ப தீவிரமான ஐயப்ப பக்தர். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. சாஸ்தானா ஐயப்பன் தான். நீங்கள் சொல்கிற இந்த ஐயனார் பூர்ண புஷ்கலா இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது, அதெல்லாம் கதை, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு. சரி, அது இந்த மட்டும் சொன்னேன், அது வரைக்கும் ரைட். இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு. இப்போ சிதம்பரம் ரகசியம்ங்கிற டெக்ஸ்ட் இருக்குது. அதில் இட் இஸ் டாக்கிங் அபவுட் சாஸ்தா அண்ட் ஐயனார். நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்ட்டார் அவர். சரி, அது பரவாயில்ல. ஸோ இப்படி ஆரம்பித்த அந்த சர்ச்சு இப்போ இந்த ஐயனாருங்கிற கல்ட் என்னது, சாஸ்தாங்கிற கல்ட் என்னது அப்படிங்கிற அந்த லிங்க் கரெக்டாக மேட்ச் ஆக ஆரம்பிச்சது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஏன்னா சிம்பிள், நம்ம ஏதோ சினிமாலெல்லாம் பார்த்து பழகிட்டோம். ஐயனார் அப்படின்னா உடனே ஒருத்தர் மீசையெல்லாம் வச்சு குதிரை மேலே கொடுவாள் வச்சுன்னு உட்காந்துருக்கிற இமேஜை தான் எல்லா படத்துலையுமே காட்டுறதுனால நமக்கு ஐயனார் அப்படின்னாலே அந்த ஒரு ஃபிகர் தான் மனசுக்குள்ளே வருது. பட் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போனோம்னா தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயுமா மட்டுமா சவுத் இந்தியாவில், அதாவது இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும் சேர்த்தியே கிட்டத்தட்ட என்னோடய ரெக்கார்டில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 6000 6500 ஐயனார் கோவில் இருக்குது. இது நம்ம பார்க்காம கண்ணுக்கு தென்படாமல் இன்னும் எத்தனையோ இருக்கலாம். இந்த ஐயனாரோட அமைப்பு எல்லாமே பார்த்தோன்னா 100% ஆகமிக்கா. அந்த ஆகம லட்சணங்கள் எப்படி இருக்கோ அதுபடி தான் அந்த விக்கிர அமைப்பும் அந்த பிரதிஷ்டையும் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த வெளியில் இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழலாம் வேணால் அந்த மீசை குதிரையெல்லாம் வச்சுருக்கிற காரணத்தினால நம்ம அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இதுதான் அதுங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நான் வேடிக்கையாக எல்லா லெக்சர்லையும் சொல்கிறது உண்டு, இந்த பேர் வந்து எப்படி மாறிது அப்படின்னு. தமிழ்நாட்டில் வந்து இந்த 6 விகுதி பின்னாடி சேர்க்குற ஒரு வழக்கம் பேருக்கு முன்னாடி. சிவனுடைய மூத்த பிள்ளைக்கு பிள்ளையார் அப்படிங்கிற பேரை நம்ம சொல்லுவோம். அதுபோல் ஐயன் அப்படிங்கிற மரியாதைக்குரிய சப்தம் வந்து ஐயனார் அப்படின்னு மாறிது. கேரளத்தில் வந்து அப்பன்கிற சப்தத்தை அதிகம் யூஸ் பண்ணுவோம். வைக்கத்தப்பன், குருவாயூரப்பன் அப்படிங்கிற மாதிரி இதே ஐயன், ஐயன் ப்ளஸ் ஆர் இங்கே ஐயனார் ஆன மாதிரி ஐயன் ப்ளஸ் அப்பன் ஐயப்பன் அங்கே ஆயிடுது அப்படின்னு. பட் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ஆரியன் அப்படிங்கிற பேர் சாஸ்தாக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆரியனுடைய திரிபு வந்து ஐயனா ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி ஒரு தியரி ஒன்று இருக்குது. ஏன்னா சாஸ்தாவுடைய டெக்ஸ்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆரியப்பா அப்படிங்கிற பேர் வந்து விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆரியப்பா அப்படிங்கிற சப்தம் வந்து ஒரு திருநெல்வேலியில் வந்து சன்னியாசி கிராமத்தில் ஆண்டிவாதியார்னு ஒருத்தர் இருந்தார், மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி இருக்கக்கூடியவர். அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த சாஸ்தா சம்மந்தப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய எடுத்து கொடுத்தார். அதில் ஒரு இந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்களுக்கும் சாஸ்தா பேரில் ஒரு ஸ்துதி. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு ஸ்லோகமும் எப்படி முடியறதுன்னா சுவாமின் சரணம் ஆரியப்பா, சுவாமின் சரணம் ஆரியப்பா அப்படிங்கிற பேரில் அது முடியறது.
ஸோ திஸ் மேபி தி ரூட் ஃபார் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு ஒரு தியரி இருந்தது. கான்க்ரீட்டாக நமக்கு தெரியலைனாலும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அப்போ இந்த சபரிமலையுடைய இந்த லிங்க் இங்கே எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது சில காமன் ஃபேக்டர்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது சாஸ்தாவுக்கும் இந்த சபரிமலை கல்ட்டுக்கும். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில்களில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரிவாரங்கள்னு சொல்லக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய தேவதைகளில் முக்கியமாக இருக்கக்கூடியவன் கருப்பு சுவாமின்னு சொல்லக்கூடிய அதை ஒரு காமன் ஃபேக்டராக, ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாஸ்தா வழிபாட்டில் ப்ரிசைடிங் டேட்டி சாஸ்தாவாக இருக்கார் எல்லா இடத்துலையுமே. ஒரு ஊருக்கு தக்கனையாக அதோடைய இந்த மெயின் பரிவாரத்துடைய முன்னாடியான ஒரு ஸ்தானம் சொல்கிறான், ஆல்மோஸ்ட் ஒரு லெஃப்டினன்ட் மாதிரி. அந்த போஸ்ட் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் மாறுறது. இப்போ நம்ம இந்த மெட்ராஸ் இந்த சைடெல்லாம் நம்ம பார்க்கோன்னா முனீஸ்வரன் சொல்லக்கூடிய அது இந்த பரிவாரங்களுடைய கேட்டகரியில் வருது. கொஞ்சம் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா தஞ்சாவூர் சைடில் போனோன்னா தூண்டில்காரன்னு சொல்லக்கூடியது. அதே கொஞ்சம் மாறி நம்ம திருநெல்வேலி சைடு போனோன்னா மாடன், மதுரை சைடெலாம் போனோன்னா மதுரை வீரன். ஆனால் இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தோன்னா இந்த கருப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு டெய்ட்டி. இதே கருப்பன்னு தேரட் சபரிமலையிலையும் 18ஆம் படிக்கு கீழே இந்த கருப்பனை தான் மெயினாக ஒரு டெய்ட்டியாக இருக்கக்கூடியது. அப்போ சபரிமலையுடைய டைம் ஃப்ரேம் என்ன? அடுத்த கொஸ்டின். சபரிமலையோட டைம் ஃப்ரேமை நம்ம பார்க்க போகும்போது தான் எனக்கு பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த சாஸ்தா கல்ட் சபரிமலைக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்முடைய பந்தளம் டைனாஸ்டி அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆனது 10th செஞ்சுரியில் தான். 10th செஞ்சுரியில் தான் பந்தளம் டைனாஸ்டி அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் அட்டாக் ஏற்பட்ட போது பாண்டியன் டைனாஸ்டியோட ஆஃப் ஷூட் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் செட்டில் ஆனதாக தான் அந்த கதைகள்லாம் வருது. அப்போ இந்த ஐயப்பனுடைய மணிகண்டனா அவர் அவதாரம் பண்ணதோ அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் ஒரு வெரி பிக் கேப் இருந்தது. அங்கே எங்கேயோ ஒரு லேக் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன கிடச்சிது அப்படின்னா, ஆரியங்காவுடைய ஸ்தல புராணம். ஆரியங்காவுடைய ஸ்தல புராணத்தை ரிசர்ச் பண்ணால் இது எக்ஸாக்ட்லி தி சேம் ஸ்டோரி. சபரிமலைக்கு இப்போ நம்ம என்ன சொல்லின்னு இருக்கோமோ இந்த புலிப்பால் எடுத்துன்னு இந்த கதைகள் எல்லாம் இது எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டோரி மதுரையில் ஆரம்பித்து ஆரியங்காவில் முடியறது. தி என்டையர் ஸ்டோரி மதுரையில் ஆரம்பித்து கடைசியில் ஒரு ஆரியங்காவில் போய் உட்காந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிசோடோட அந்த ஸ்டோரி இஸ் கோயிங். அதுக்கு ப்ரூஃபாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள் எல்லாமே மதுரையில் தான் நடந்ததுங்கிற மாதிரியான ஒரு கூற்றுக்கு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள். ஏன்னா நம்ம சொல்லும் போதே பாண்டிய வம்ச திலகம்னு ஒரு கிளாஸ் சொல்கிறோம் வழிபாட்டு முறைகளில். இந்த ரெக்கார்ட் பண்ணப்படாத பல நாட்டு பாடல்கள் இருக்குது சாஸ்தாவை பற்றி. அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தோன்னா இவர் பாண்டிய மன்னனுக்கு சேவகனாக அங்கேருந்து போய் புலிகளை கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வருது. அதில் பேச்சியம்மன் படித்துறை அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வெளியில் ஒரு ஊர். அப்போ இவர் அந்த அரண்மனையிலேருந்து கிளம்பி போகும்போது ஒரு கிழவி ஒருத்தி கேட்டதாகவும், இது ஒரு நாட்டு பாடல் இருக்கிற சம்பவம். ஒரு கிழவி ஒருத்தி எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டதாகவும், இல்லை இந்த மாதிரி புலிப்பால் கொண்டு வர போகிறேன், புலிக்குட்டிகள் எடுத்துன்னு வர போகிறேன். ஆமாம்மா கொண்டு வந்துட போகிறேன், கொண்டு வந்து எனக்கு 2 புலிக்குட்டியை கொண்டு வா அப்படின்னு கிண்டலாக சொன்னதாகவும், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியா, அவன் சும்மாலாம் கொடுக்க முடியாது, பதிலுக்கு என்ன தருவேன் அப்படின்னு இவர் கேட்டதாகவும், பதிலுக்கு நான் வெத்தலைவாக்கு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன், அதான் கொடுக்க முடியும்னு அந்த கிழவி பதில் சொல்ல, திரும்பி இவர் வரக்கூடிய வழியில் ஒரு புலிக்குட்டி தூக்கி போட்டார், கேட்டியை வச்சுக்கோன்னு வெத்தலைவாக்கு திருப்பி வாங்கிட்டார்னு ஒரு கதை. இன்றைக்கி அந்த பேச்சியம்மன் படித்துறையில் ஒரு சாஸ்தா ஆலயம் இருக்குது, ஒரு பெரிய வெத்தலைவாக்கு மார்க்கெட் நிற்கிது. இப்படி அந்த லிங்க் கரெக்டாக ஒரு இடத்துலையும் டேலியாக ஆரம்பிச்சது. அப்போ இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய ராஜாக்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த என்டையர் பகுதியும் இருந்த காரணத்தினால இங்கேருந்து ஒரு பிரான்ச் போய் செட்டில் ஆகி பூஞ்சார்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பிரான்ச் செட்டில் ஆச்சு. இப்போ இந்த முல்லைப்பெரியார் இஷ்யூ ஆனபோது அது நம்ம அந்த ராஜா மானவிக்ரம பாண்டியன்னு சொல்லக்கூடிய ராஜா இங்கே இதுலேருந்து போய் செட்டில் ஆனவன். எலத்தூரில் ஒரு பிரான்ச்சும் பூஞ்சாரில் ஒரு பிரான்ச்சும் செட்டில் ஆகி அங்கேருந்து இன்னொரு பிரான்ச் பந்தளத்தில் செட்டில் ஆச்சு, பாண்டிய ராஜகுலத்துடைய வம்சம். ஸோ அப்போ அதில் பார்க்க போகும்போது நமக்கு சபரிமலையில் ஏற்கனவே சாஸ்தாவுடைய ஆலயம் ரொம்ப வருஷ காலமாக இருக்கிறதாகவும், இந்த பாண்டியன் ஆஃப் ஷூட் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு புனர்பிரதிஷ்டை அங்கே நடந்திருக்கிறதாகவும் நமக்கு குறிப்பு இருந்தது. இதை பார்க்க போகும்போது என்னென்னா, ஒரு கம்பங்குடி மீனாட்சி சுந்தரம் ஐயர் அப்படின்னு ஒருத்தர்
பெரிய குருசாமி மட்டும் இல்லை, தேவசம் போர்டில் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். என்ன அப்படின்னா, சபரிமலையில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு இப்போ காணும், அது மிஸ்ஸிங். கொஞ்ச நாளைக்கு அது ஆஃபீஸ் ரூமில் வச்சுருந்தா, அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டு எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவல் சொன்னார். அந்த கல்வெட்டில் என்ன இருந்தது அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தார். அது ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம். சமீன பஸ்வநயன பிரயாதீன பிரபாவதி பாக்யவசிய கிருபாலய பிரபாகராச்சாரிய கரப்பிரதிஷ்டிதோ மாகனைய வக்ஷது பூரிமங்கலம் அப்படின்னு சொல்லி பிரபாகராச்சாரியர் அப்படிங்கிறவரால் இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் பிரதிஷ்டை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சபரிமலையை ஒரு குறிப்பிட்ட பிரதிஷ்டை பற்றின ஒரு குறிப்பு. இப்போ இதில் நம்ம சான்ஸ்கிரிட்டில் இந்த கடப்பயாதி சங்கியான்னு ஒரு மெத்தட் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஸ்லோகத்தின் மூலமாகவே இயர்ஸை டினோட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் கோடிங் சிஸ்டம். அந்த கோடிங் சிஸ்டத்தில் இந்த வருஷத்தை நம்ம டீகோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 978 AD 978 ADயில் வந்து ஒரு பிரதிஷ்டை சபரிமலையில் பிரபாகராச்சாரியருங்கிறனால நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இதில் எங்கே முக்கியமான ஒரு கேப் வந்தது அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயனார் கல்ட்டும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கல்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான். ஆனால் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் நம்ம வைக்கும்போது இடத்துக்கு இடம் மாறுபடும் போது இந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது மாறி போயிடுது. அதுதான் அதில் உள்ள விஷயம். இப்போ நம்ம சபரிமலையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ப்ராக்டிசஸ் இது எல்லாமே ஒரு 800-900 இயர்ஸ் மேக்ஸிமம் 1000 இயர்ஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம்லைன் ஆயிருந்து இந்த என்னத்த ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறைகள் வேறையாக இருந்திருக்கும். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சபரிமலை, அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கோவில்களுமே நீங்கள் பார்த்தாலும் கரெக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கும். நீங்கள் அச்சங்கோவில் ஆகட்டும் ஆரியங்காவெலாம் நம்ம பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக 2 ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்பும் இருக்கும். ஆரியங்காவிலெல்லாம் எப்படி நம்ம தமிழ்நாடு கோவில்களில் தேவாரம் திருவாசகம் ஓதுறோமோ அதுபோல் ஒரு கால பூஜைக்கும் சாஸ்தா பாட்டுங்கிற பாட்டு கம்பல்சரியாக பாடணும். அதுக்கு ஒரு போஸ்ட் ஒருத்தர் உண்டு, கவர்மெண்ட் பெய்டு சேலரியோட. அப்போ இதெல்லாம் பார்த்தபோது அடுத்த கொஸ்டின் மனசில் வந்தது. ஏன்னா சபரிமலையில் இப்படி இருக்கார், ஆரியங்காவில் இந்த கொஸ்டின் வந்தது. இப்போ இது மதுரையிலேருந்து தான் இவர் போனார் அப்படின்னா ஆரியங்காவில் மட்டும் எப்படி தனியாக உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தபோது இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சாஸ்தாங்கிற சப்ஜெக்டில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதை பார்த்தபோது சாஸ்தாவுடைய வடிவங்கள் ஒரு இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஓல்டு ஃபார்ம் ஆஃப் சாஸ்தா, ரொம்ப அழகான ஒரு செப்பு திருமேனி வழுவூரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ மாயவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுவூரில் சாஸ்தாவுடைய செப்பு திருமேனி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அங்கே இது ஸ்தல புராணத்தின்படி சாஸ்தாவுடைய அவதார ஸ்தலம் அதுதான் ஒரு கிளைம் இருக்குது. இப்போ அங்கே மோகினி, அழகான ஒரு மோகினியுடைய வடிவத்தையும் நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்கும் வழுவூர்னா இந்த கஜசம்ஹார மூர்த்தி மட்டும்தான் பாப்புலராக தெரியும். அங்கே இது மோகினி ரொம்ப அழகான ஒரு வடிவம். அதுபோலவே யானை மேலேயே உட்காந்துருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய செப்பு திருமேனி. இந்த வடிவத்தை பார்த்தபோது சபரிமலையில் இருக்கிற வடிவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் வன்புலி வாகனன் அப்படிங்கிறோம். இது என்னடா இது உதைக்கவே, சபரிமலை எல்லாத்துலேயும் தனியாக இருக்கிறது எப்பவுமே எதோடையுமே சேரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தபோது தென் எனக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரிய வந்ததுன்னா, சபரிமலைக்கும் புலி வாகனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய வாகனம் குதிரை. சபரிமலையோட கொடிமரத்தில் இன்றைக்கும் மேலே குதிரை தான் இருக்குது. ரொம்ப பாப்புலராக எல்லாராலையும் பாடப்படுற ஹரிவராசனத்தில் கூட இது புலியை பற்றி மென்ஷன் இல்லை. களப, கேசரி, வாஜி வாகனம் தான் இருக்குது. களபம்னா யானை, கேசரினா புலி, வாஜினா குதிரை. ஸோ அப்போ அது என்ன புலி வாகனம் இல்லையா? அப்போது அடுத்த கொஸ்டின் வந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி சாஸ்தா ஐக்கன்ஸில் பார்த்தோன்னா இந்த யானையை தான் ரொம்ப பிரதானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வடிவத்தை பார்க்குறேன். ஏன்னா தியான ஸ்லோகங்கள் நான் பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு 200-250 சுரூபத்துக்கு மேலே வெரைட்டியாக இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய தியான ஸ்லோகங்கள். நான் என்னோடய புக்கில் அதில் ஒரு செலக்டிவாக ஒரு 18-20 தியான ஸ்லோகத்துக்கு படமும் வரைஞ்சிருக்கேன். அது பார்க்க போகும்போது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட மதகஜஸ்கந்த அதிரூடம் இப்படி யானை மேலே உட்காந்துருக்கிற வடிவத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுற சாஸ்தாவை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி ஆரியங்காவில் போய் பார்த்தபோது ஆரியங்காவில் யானை வாகனம் மெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை 5 மட்டும் இல்லை, இதை தவிர நிறைய சாஸ்தா ஆலயங்கள் நிறைய இடங்களில் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு. அப்போ இதில் ஒரு ஐக்கன்ஸும் சாஸ்தாவோட வடிவங்கள் ஒன்று நம்ம பார்க்கும்போது 2 கை, 4 கை, 6 கை, 8 கை,
10, 12, 16 கை வரைக்கும் இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய வடிவங்கள் இந்த தியான ஸ்லோகத்திலையும் ஆகமங்கள்லையும் கல்பங்கள்லையும் கிடைக்கப்படுறது. பட் இதுக்கெல்லாம் உருவம் இருக்கா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா இதில் ஒரு லட்சணத்துலையும் போட்டிருக்கான். மனிதர்கள் நகரத்துக்குள்ளே கட்டப்படக்கூடிய சாஸ்தா கோவில்களுக்கு 2 கை, கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு 4, வனத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு 6 கை. இப்படி ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குறான். அப்படி பார்க்கும்போது வனமும் மலையும் காடும் மலையும் நதியும் சேர்ந்துருக்கக்கூடிய இடத்துல 16 கை அப்படிங்கிறான். இது மாதிரியான ரெஃபரன்சஸ் கொடுக்குறான். பட் அது மாதிரியான அமைப்பு எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இல்லை. அது ஏங்கிற ரீசனும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல நம்மளால். ஆனால் பல வித்தியாசமான சாஸ்தா வடிவங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த ஆகாச பைரவ கல்பம்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான சாஸ்தாவுடைய வடிவங்கள் நம்ம பார்த்தேன். ஃபஸ்ட் நான் பார்த்தது அதுதான். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 வகையாக பிரிச்சிருந்தது. அதில் சத்துவகுணத்தில் வந்து வீணாம், புஸ்தகம், அக்ஷசூத்திர வலயம், வியாக்கியான முத்ராம் கரகின்னு சொல்லும்படி தட்சிணாமூர்த்தியுடைய கிட்டத்தட்ட அதே வடிவத்தில் வீணை, கையில் புஸ்தகம், இன்னொரு கையில் ஜப்பமாலை, இன்னொரு கையில் இப்படி சின்முத்திரை காட்டக்கூடிய வடிவத்தில் ஒரு விசேஷமான சாஸ்தாவுடைய வடிவம். இந்த பூர்வகாரண ஆகமத்தில் நம்ம டிப்பிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய சாஸ்தா நார்மலாக ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டு வீரப்பட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சாஸ்தா ஆல்மோஸ்ட் 75 to 80% சாஸ்தாவுடைய வடிவம் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. அது இந்த பூர்வகாரண ஆகமத்தில் பார்க்க முடிஞ்சது. இதே போல் இந்த சத்துவகுண தியானம் சொல்லும்போது இப்போ இந்த வீணாம், புஸ்தகம், அக்ஷரூத்தம்னு சொல்லும்போது நான் இன்னொரு புஸ்தகத்தில் பார்த்தேன். இதே தியானத்தை தட்சிணாமூர்த்திக்கும் போட்டிருந்தான் கன்ஃபியூஸ் பண்ணி. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக நான் இதை தேடும்போது திருநெல்வேலி பக்கத்தில் பாளையங்கோட்டைக்கு கொஞ்சம் தள்ளி மேலப்பாட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ், இல்லை மேலப்பாட்டம்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில், அந்த ஊரில் ஒரு மலை இருக்குது, சின்ன மலை, மலைக்கு மேலே ஒரு சாஸ்தா இருக்கார். இப்போ எதேச்சியாக நான் அந்த பக்கம் போயிருந்தபோது யாரோ ஒருத்தர் இங்கே ஒரு சாஸ்தா இருக்காருன்னு சரி பார்ப்போம்னு சொல்லி போனோம். அந்த சாஸ்தா அபூர்வமாக நிற்கக்கூடிய கோலத்தில் 4 கையோட இதே போல் வீணாம், புஸ்தகம், அக்ஷசூத்திரம், சின்முத்திரை காட்டி பூர்ணாபுஷ்கலாவோட இருக்கக்கூடிய கோவில். நான் கேட்ட வரைக்கும் அவளோட நினைவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் ஒரு 300 to 400 years ஓல்டு டெம்பிள்னு அதை கிளைம் பண்ணுறான். ஸோ திஸ் வாஸ் ஒரு பெரிய எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது இந்த கோவில். ஏன்னா பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா கோவிலையுமே 2 கை சாஸ்தா இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமாக ஒரு 4 கையாக இருக்கிற காரணத்தினால இது மாதிரியான அமைப்புகள் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி தேடி பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் சாஸ்தாவுடைய வழிபாடு அவருடைய போகமூர்த்தியாகவும், யோகமூர்த்தியாகவும், வீரமூர்த்தியாகவும் பல வகையான கிளாசிஃபிகேஷனில் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி சவுத் இந்தியாவில் மட்டும், கேரளாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கன்ஃபைனாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு அப்போது புரிய ஆரம்பித்தது. அது சம்மந்தமாக தேடும்போது நான் சொன்னது போல் தமிழ்நாட்டில் ஐயனார்னு சொல்லக்கூடிய வடிவம் பாப்புலர் ஆகும். கேரளத்தில் சாஸ்தாங்கிற பதம் அந்த பேரை கொண்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாகவும், ஆந்திர பிரதேசங்களில் குருநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்லேயும், பெங்கால் சைடில் தேவோத்தமன் அப்படிங்கிற பேர்லேயும், குஜராத் சைடில் ரேவந்தன் அப்படிங்கிற பேர்லேயும் சாஸ்தாவுடைய வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. பல டெக்ஸ்ட்டுகள் இதுக்கு சப்போர்ட்டிவாக கிடைக்க ஆரம்பிச்சது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இப்போ டாக்டர் ஜெயக்குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஒன்று சமீபத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 3-4 years இருக்கும், ஈஜிப்ட் சைடில் கசிர் அல் காதிம் அப்படிங்கிற இடத்துல இந்த ரெட் சீயோடைய சைடில் கண்டுபிடிச்சிருந்தார். அதில் வந்து கிட்டத்தட்ட அவர் அதை டேட் பண்ணியிருக்கிறது வந்து 2 BC. அந்த டைமில் வந்து 2nd century BCயில் வந்து சாத்தன் அப்படிங்கிற ஒரு பேர் எழுதி அந்த பேப்பரில் இருந்திருக்கு. ஒரு டாக்குமெண்ட் தான் சைன் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அது. அதில் சாத்தன் அப்படிங்கிற பேர் எழுதியிருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்கிறோம், நம்முடைய சங்க காலத்து புலவர்கள் பல பேரும் சீத்தலை சாத்தனார், பெருந்தலை சாத்தனார் எல்லாம் இவருடைய சாஸ்தாவுடைய பேர் தான் வச்சுருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். பட் கடல் கடந்து இங்கே இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன கிடச்சிது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் மவுண்ட் சாஸ்தா அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மவுண்ட் சாஸ்தாவில் அந்த நேட்டிவ் இண்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய அவள் வழிபட்டு இருக்கக்கூடிய பகுதி நான் போக முடியல. பட் போயிட்டு வந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துட்டு வர சொன்னேன். வெறும் நம்முடைய விரல் நகத்தால் அங்கே எச் பண்ணி
சாஸ்தாவோட ஒரு வடிவம் இருக்காங்க. விரல் நகத்தால் எச் பண்ணி இந்த பாறையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம டிப்பிக்கலாக பத்மபீடத்தில் ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே வச்சுருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய ஒரு வடிவம் அது. அந்த அந்த பகுதி மக்கள் இன்றைக்குமே அதை வந்து ஒரு ஹோலி ஸ்பாட்டாகவும், அங்கே ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, அதை ஹோலி ஸ்ப்ரிங்காகவும் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் டூர்னே அங்கே நடத்துகிறான் இந்த மவுண்ட் சாஸ்தாக்கு. இப்படி இருக்கக்கூடிய விஷயமும் தெரிய வந்தது. அப்போ இது மாதிரி பார்க்கும்போது தான் சாஸ்தாவுடைய வடிவங்கள் பல இடத்துலையும் பரவி இருக்குது. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி சவுத் இந்தியாவுக்குள்ளே கன்ஃபைன் ஆகக்கூடிய ஒரு வடிவம் இல்லை. இந்த கதைகளும் இது ரிலேட்டட் சம்பவங்களும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தேட ஆரம்பித்தேன். அப்போ இந்த திருப்பி அடுத்த டவுட் வந்தது, புத்த மதத்துலேருந்து வந்ததா அப்படிங்கிறது. இந்த புத்த மதத்துடைய கிளைம் நிறைய இருக்குது. சாஸ்தா பொறுத்த வரைக்கும் மெயினாக சபரிமலை வச்சு தான் கிளைம் பண்ணுறான். இந்த புத்தம் சரணம் கச்சாமி தான் சுவாமியை சரணம் ஐயப்பாக்கு ரூட் அப்படிங்கிறது ஒன்றும் சொல்கிறது தானே. அவலோகேஸ்வரா புத்தா தான் இப்போ இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைம் ஒன்று இருந்தது. வேறு எங்கெல்லாம் சாஸ்தா ஆலயங்கள் இருக்கோ, ஐயனார் ஆலயங்கள் இருக்கோ, அது எல்லாமே புத்த ஆலயங்கள் தான் அப்படின்னு ஒரு பிளைன் ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் எழுதியிருந்தார் புக்கில். இது எப்படி பாசிபிளாக இருக்கும், இது எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்த்தபோது அதுக்கு மெயினாக எங்கே ப்ரூஃப்னு கேட்டால் யாரும் பதிலே பேசலை. சாஸ்தா ஆலயங்கள் தான் புத்த ஆலயங்களாக இருந்தது அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அதுக்கு சரியான பதில் வரல. அமரகோஷத்தில் போட்டிருக்கு. அமரகோஷத்தில் வந்து புத்தருடைய நேம்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணும்போது அதில் சாஸ்தா வந்து புத்தர் தான் போட்டான். ஸோ இது ஒரு பேசிக் ஆர்குமெண்ட்டாக வச்சுன்னு இந்த ஒரு இதை மட்டும் ஆர்குமெண்ட்டாக வச்சு நம்ம எடுக்க முடியாது. சபரிமலையோ இல்லை பாக்கி கோவில்களையோ பார்க்கும்போது நமக்கு புத்த ஆலயங்களாக இருந்தது அப்படிங்கிறதுக்குள்ள கான்க்ரீட் ப்ரூஃப் இல்லை. சபரிமலையோட ப்ராப்ளம் என்னென்னா புது ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றுமே இல்லை, சாரி பழைய ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போது சமீபத்தில் கூட ஹெரிட்டேஜ் சைட்டாக அதை டிக்ளேர் பண்ணி அப்பீல் பண்ணி ஒன்றும் நடக்கலை. ரீசன் என்ன அப்படின்னா சபரிமலையில் பழசுன்னு ஒன்றும் கிடையாது. இன்க்ளூடிங் ஐயப்பன் விக்கிரம் எல்லாமே மாற்றப்பட்டாச்சு. இப்போ இருக்கிற ஐயப்பன் விக்கிரம் 1952 வச்சது. பிடிஆர் பழனிவேலனோட அப்பா பிடி ராஜன் அவர் வச்சது. 1950-51 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த விக்கிரம் பின்னப்பட்டு போயிட்ட காரணத்தினால புது விக்கிரம் வைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. எல்லாமே மாற்றப்பட்டதுனால அங்கே பழைய விஷயம் அப்படிங்கிறது அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ இந்த அமரகோஷத்தை பார்த்தபோது இதை மட்டும் நம்ம ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த அமரகோஷத்தை எழுதின அமரசிம்மன் அவனுடைய கண்டெம்பரரியாக தான் நம்ம சங்கரரை சொல்கிறோம். சங்கரர் எவ்வளவு தூரம் புத்தரை அப்போஸ் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளவு ஸ்ட்ராங்காக பௌத்தத்தை அப்போஸ் பண்ண சங்கரர் சாஸ்தா பேரில் தனியாக ஸ்துதி பண்ணியிருக்கார். சிவ கேசாதிபாத ஸ்துதியில் 8வது ஸ்துதி வந்து 6வது விநாயகர் 7வது முருகனை பற்றி சொல்லிட்டு 8வது சாஸ்தா பற்றி சொல்கிறார். ஒரு ஸ்துதியில் குதிரை மேலே வரக்கூடிய வடிவத்தில் கைலாசத்தில் வரக்கூடிய சாஸ்தாவை ஒரு வர்ணனை இருக்குது. இது கூடாத சங்கரருடைய லிஸ்டட் ஒர்க்கில் வராமல் ஒரு கேசாதிபாத ஸ்துதி ஒன்று இருக்குது. அது சாஸ்தா பேரில் சங்கரர் பண்ணினது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்துதி. இதெல்லாம் விட்டால் கூட அதே அமரகோஷத்தில் இவர் கதாதரர், சாக்கியமுனி இதெல்லாம் புத்தருடைய காமனான நேம்ஸ். அதை லிஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் புத்தருக்கு லிஸ்ட் பண்ணலை. சாக்கியமுனி கதாதரங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி காமன் நேம் ஃபார் புத்தா. இதை புத்தருக்கு போடாதது மட்டும் இல்லாமல் ஆன் கான்ட்ரரி இதெல்லாம் மகாவீரருக்கு போட்டிருக்காரு. அமரசிம்மன் லிஸ்ட் பண்ணும்போது இந்த கதாதரங்கிற பேரையும் சாக்கியமுனிங்கிற பேரையும் மகாவீரருக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காரு. அப்போ மகாவீரரும் புத்தரும் ஒன்றும் சொல்லிட முடியுமா? அதுபோல் இந்த அமரகோஷத்தை மட்டுமே நம்ம ஒரு ப்ரூஃபாக வச்சு நம்ம எடுத்துக்க முடியல. அதே போல் இன்னொரு ஒரு ஐடியா என்ன இருந்தது அப்படின்னா இந்த நடுகல் வீரர் சிற்பமெல்லாம் பின்னால் ஐயனார் கோவிலாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்ஸும் வந்தது. அது 100% நம்ம ஒதுக்க முடியாட்டாலும் 1-2 கோவில்கள் அப்படி இருக்கத்தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடுகல் சிற்பத்துக்கும் நடுகல் வீரர்களுடைய அந்த அமைப்புக்கும் ஐயனார் கோவிலோட அமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐயனாருடைய ஆலய அமைப்பிலையும் பின்னால் இந்த மாதிரியான வீரர்களோ அந்த மாதிரியான விஷயங்களோ அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அப்படி தான் பல இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இன்றைக்கும் ஆதாரமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஐயனார் கோவில்லையுமே அதுக்கு உயிர் பலியோ இல்லை வேறு விதமான படையலோ அசைவ படையல்களோ கிடையாது. இந்த வில்லேஜ் காட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற புக்கில் ஹென்ரி ஒயிட் ஹெட்னு சொல்லி ஒரு மாங்க் ஒருத்தர் வராரு இங்கே இந்தியாவுக்கு.
அவர் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இதை ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஸோ அப்படி ஏதாவது பலியோ அது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலத்தில் கூட ஐயனாருடைய சன்னதி வில் பி க்ளோஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கார் க்ளீனாக. ஸோ அங்கே அவுட் அண்ட் அவுட் ஆகமிக் ஒர்ஷிப் தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அநேக விதமான கோவில்கள், ரொம்ப பழமையான கோவில்கள் இருந்தது. சாஸ்தாவுடைய கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த மதுரை பக்கத்தில் கோச்சடைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கோச்சடையில் செண்பக பாண்டியனுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட வில்லாயுதமுடைய ஐயனார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆலயம். அதே போல் இந்த நடுக்காவுடையார்னு சொல்லி பாளையங்கோட்டையில் இன்றைக்கி வந்து அது ப்ராப்பர் டவுன், சாந்தி நகருங்கிற ஏரியாவுக்குள்ளே டவுனுக்குள்ளே இருக்குது. அது வந்து ஸ்கந்த புராணத்தில் அதை பற்றின குறிப்பு இருக்குது. அந்த கோவிலை பற்றி சம்பகாரண்ய கோப்தா அப்படிங்கிற பேரில் அந்த கோவில் அமைக்கப்பட்டதான் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பு இருக்குது. நான் சொல்லவே வேண்டாம், நம்முடைய காஞ்சிபுரத்தை பற்றி பார்க்கும்போது அது என்னமோ சாஸ்தாவுடைய ஒரு பெரிய ஹப் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இந்த காஞ்சி புராணம் அது மாதிரியான டெக்ஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சி புராணம் இஸ் லிஸ்டிங் அரவுண்ட் 108 சாஸ்தாலயங்கள் வித்தின் தொண்டமண்டலம். இன்றைக்கி நம்ம காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காமாட்சிக்கு பின்னாடி ஒரு சாஸ்தா இருப்பார். நல்லா ஜைஜான்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி உயரத்தில் ஒரு சாஸ்தா விக்கிரம் இருக்கும். அது வந்து நான் ரொம்ப நாளைக்கு கல் விக்கிரம் நினச்சிட்டு இருந்தேன். அது பல்லவர் கால அமைப்பிலேயே இருக்கும் பார்க்குறதுக்கு. சுதை சிற்பம் அது. ஆனால் சுதை சிற்பமாக இருந்தால் கூட ரொம்ப 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 பழமையான ஒரு சந்நிதி. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, 9th செஞ்சுரியில் அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுகிறார். அந்த உரை எழுதும்போது அதில் எத்தனையோ அந்த கோட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது புறம்பனையான் கோட்டம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வருது. இந்த புறம்பனையான் கோட்டம் ரெஃபர் பண்ணும்போது என்ன சொல்கிறார், மாசாத்தன் புறம்பு அணைந்த இடம் புறம்பனை ஆயிற்று. இப்போ மாசாஸ்தாவுடைய கோட்டம் ஊருக்கு வெளியில் இருக்கும் கோவில்கள் எல்லாம். அந்த மாசாத்தனுடைய புறம்பு அணைந்த இடம் புறம்பனை ஆயிற்றுன்னு சொல்லி இந்த புறம்பனையான் கோட்டத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு, இது போல் பல மாசாத்தனார் கோவில்கள் இருக்குது. இப்படி ஒரு கோவிலில் கரிகால் சோழன் வந்து வழிபட்டான் அப்படிங்கிற ரெஃபரன்ஸையும் கொடுத்து, அதுக்கு 9th செஞ்சுரியில் அவர் வந்து ஒரு பழந்தமிழ் பாடல் இருக்குதுன்னு ஒரு பாட்டை போடுறார். கச்சி வளை கைச்சு காமக்கோட்டம் காவல் மெச்சி இனிதிருக்கும் மெய்சாத்தன் கை சண்டு கம்பங்களிற்று கரிகால் பெருவளத்தான் செம்போருங்கிரி திரித்த செண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று சொல்கிறார். இந்த பாட்டு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு கீழே இன்றைக்கும் அவருடைய பாதத்தின் கீழே அடித்து வச்சுருக்கு. அதே தமிழில் தனி கல்வெட்டாகவும் போட்டு திரித்த செந்துங்கிறது துரித்த செண்டுன்னு எழுதி வச்சுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த தொண்டமண்டலத்தில் இந்த சாஸ்தாவுடைய வழிபாடு ரொம்பவே பாப்புலர் ஆகும். 108 சாஸ்தாலயங்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான குறிப்பு. அது மட்டும் இல்லை, இந்த கச்சபேஸ்வரர் கோவிலேருந்து இப்படி லெஃப்ட் வரும்போது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி சைடில் ஒரு கோவில் ஒன்று இருந்தது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, நான் அந்த காஞ்சி புராணத்துடைய இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தபோது மாசாத்தனார் தளி அப்படிங்கிற பேரில் சாத்தனார் வழிபட்ட சிவன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆலயம் இருந்திருக்கு. நான் பார்த்த புக்கு வந்து இட் வாஸ் பப்ளிஷ் அரௌண்ட் 1905. அந்த புக்கிலேயே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த கோவில் ரொம்ப பாழஞ்ச நிலைமையில் இருக்குது. யாராவது வந்து இந்த கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணினால் அப்படின்னா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த கோவில் இன்றைக்கி சுத்தமாக காணாமையே போய் அந்த மாசாத்தனார் சிலை எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த சிவன் ஆனால் அப்படியே இருக்குது. அது வந்து ஒரு மரக்கடையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மரக்கடைக்கு உள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் அவர் நல்ல காலம் என்ன பண்ணியிருக்காரு, சிவனை தூக்கி வெளியில் போடாமல் வச்சுருக்கார். அந்த மரக்கடை எல்லாம் முன்னாடி இருக்குது. மரக்கடைக்கு உள்ள அந்த சிவலிங்கம் அப்படியே இருக்குது. இதோட சேர்ந்துருக்கக்கூடிய மிச்ச விக்கிரகங்கள்லாம் எங்கே போச்சு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அதனால் வளம்படர் சிறப்பின் மாசாத்தன் ஏற்றிய நலம்படர் கருணை மாசாத்தநாதனை புலம்படர் சிந்தையால் போற்ற பெற்றவர் இளம்படார் இருமையும் இன்பம் எய்துவார் அப்படின்னு இவரை வழிபட்டால் இனிமேல் எல்லா நன்மைகளும் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு எழுதி யாராவது கைங்கரியம் பண்ணுங்கன்னு அப்போவே ஒரு அப்பீல் போட்டிருக்கான் 1905. யாரும் கேட்கல போட்டிருக்க அப்பீல். ஸோ அந்த கோவில் இன்றைக்கும் அந்த சிவன் மட்டுமா அங்கே இருக்குது. அப்போ காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் பல இடங்களில் இது மாதிரி சாஸ்தாவுடைய பழைய சிற்பங்கள் கிடச்சின்னு இருக்குது. இப்போ பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிற இடத்துல சம்மந்தமில்லாத ஒரு வெட்ட வழியில் ஒரு சாஸ்தா சிலை ஒன்று கிடக்க, மேபி இந்த கோவிலோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிலையாக இருக்கலாம் அப்படின்னு. அதே போல் இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 மாதம் மேக்ஸிமம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இதே காமாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்தா சன்னதியை க்ளீன் பண்ணும்போது இன்னொரு கல்வெட்டு ஒன்று கிடச்சிது. அது மேலே ஒரு பெரிய படம் மாட்டி வச்சுருந்ததுனால அது தெரியல. அந்த படத்தை கட்டின உடனே பார்த்தா இன்னொரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, 14ஆம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியன்கிற அரசன்
வட நாட்டை நோக்கி படையெடுத்து போகக்கூடிய காரணத்தினால தனக்கு அதில் அந்த படையெடுப்பில் வெற்றி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த சாஸ்தாவுக்கு ஒரு தனி கோவிலாக அமைச்சு வானளாவிய கோபுரம் சமைத்தான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. வானளாவிய தங்க கோபுரம் 14th செஞ்சுரியில் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சாஸ்தா ஒரு தனி ஆலயமாக அதை உருவாக்கி அதுக்கு வானளாவிய தங்க கோபுரம் அமைச்சாங்கிற ஒரு குறிப்பு அந்த கல்வெட்டுலேருந்து நமக்கு கிடைச்சது. அதே போல் பெரிய புராணத்துலேயும் இன்னொரு குறிப்பு இதே சாஸ்தாவை பற்றி இருக்குது. என்ன அப்படின்னா, செண்டுவெளி அப்படின்னு ஒரு இடம் இருந்ததான், இவர் தினமும் உலா வரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்காக பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி இவரை டெய்லி உலா வந்தார் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தி உண்டு பெரிய புராணத்தோட இந்த குறிப்பை வச்சு. ஆனால் அந்த பஞ்சலோக விக்கிரகம் எங்கே அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. ஆக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் சாஸ்தாவுடைய வழிபாடு தொன்மைன்னு பார்க்க போகும்போது இது மாதிரி பல அபூர்வமான விஷயங்கள் கிடச்சிது. அதே போல் இந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் அவர் ரொம்ப நிறைய லாரியிலலாம் பார்த்துருக்கேன் நான். எல்லா வண்டியிலும் எழுதியிருக்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் துணை அப்படின்னு. இது என்னடா அது அப்படின்னு ரொம்ப நாளாக தெரியணும். அந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்த போதும் ரொம்ப ஒரு பழமையான கோவிலுடைய அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் வேறு ஒன்றும் குறிப்பு கிடைக்கல. இப்போ வேறு ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு இருந்தபோது அதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லோகம் இருந்தது. சாஸ்தாவுடைய ஒரு பழமையான க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கிற ஒரு குறிப்பு போட்டுட்டு சோமாரண்ய ஜெயந்தி மத்தியமகத்தே அப்படின்னு போட்டிருந்தது. இப்போது சோமாரண்யம் அப்படின்னா திருநெல்வேலி, ஜெயந்தின்னா திருச்செந்தூர். இது ரெண்டுக்கும் இடப்பட்டிருக்கக்கூடிய கோவில். இது ரெண்டும் இடப்பட்ட கேப்பில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 50லேருந்து 60 ஐயனார் கோவில் இருந்தது இந்த ரெண்டு ஊர்களுக்கும் மத்தியில். அப்போ இது கௌதமரால் வழிபடப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பு அந்த ஸ்லோகத்தில் இருந்த காரணத்தினால அது இந்த கௌதமரால் உருவாக்கப்பட்ட சுனைன்னு ஒரு பிலீஃப் இருக்காங்க, அதை வச்சு இதை லிங்க் பண்ண முடிஞ்சது. அதே போல் திருச்சி பக்கத்தில் நல்லிசேரிங்கிற கிராமத்தில் 9ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு சாஸ்தா ஆலயம். அங்கே அந்த காயின்ஸ்லேயும் சாஸ்தாவுடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறதா குறிப்புகள் இருக்குது. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சிதம்பரத்தை சுற்றி இதே போல் 8 திக்கிலையும் 8 சாஸ்தாக்கள் இருக்கிறதா சிதம்பர ரகசியம் சொல்கிறது. இப்படி பல விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்தபோது இந்த சாஸ்தாவுடைய வடிவங்கள் என்னெல்லாம் இருக்குது, ஒரு கோவில் ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் முதல்ல சொன்னது போல் இந்த 250 வகையான தியான ஸ்லோகங்களுடைய அமைப்பு கிடச்சிது. அதில் இந்த சத்துவகுணமாக நான் சொன்னது போல் வீணையோடையும் சின்முதிரையோடையும் இப்படி இருக்கக்கூடிய சாஸ்தா வடிவங்கள், யோக சாஸ்தா வாசல வடிவங்கள், சத்ருசம்ஹார மூர்த்தியாக வீரசாஸ்தாவா சில வடிவங்கள், அதாவது அம்சுமத் பேதம் முதலான ஆகமங்கள்லாம் காட்டுறது மாதிரி கையில் கத்தி கேடயம் அபயவரதம் காட்டக்கூடிய வடிவங்கள். இது வந்து ஆரிய சாஸ்தான்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பெங்கால் சைடில் இந்த மாதிரியான சாஸ்தாவுடைய வடிவங்கள் நம்ம பார்க்க முடியாது. அதே போல் ரைவதகிரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய குஜராத் சைடில் அமைந்திருக்கக்கூடிய ரைவதகிரி, அது மேலே சாஸ்தா இருக்கிறத வந்து 2-3 டெக்ஸ்ட்டில் திருப்பி ரெஃபரன்ஸ் வந்தது. பாரகஸ்பத்திய ஸ்மிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டில் ரைவதே மகாசாஸ்தா சாஸ்தா நித்தியம் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இந்த ரைவதகிரியை ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தது. அதே போல் மந்திர மகோததி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரசாஸ்திர டெக்ஸ்ட்டு, அதுலேயும் சாஸ்தாவுடைய ஆலயம் ரைவதகிரியில் இருக்கிறதா ஒரு குறிப்பு வந்தது. இன்னொரு விசேஷமாக ஒரு அஷ்டோத்திரம் ஒன்று கிடச்சிது சாஸ்தாவுக்கு, அதிகமாக ப்ராக்டிஸில் இல்லாத ஒரு அஷ்டோத்திரம். அது ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு நாமாவே ரைவதாச்சல ஸ்ருங்காகிர மத்தியஸ்தாய நமோ நமஹ. இப்போ ரைவத மலை அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு அமைப்போடு சாஸ்தா இருக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக பார்த்தபோது அங்கே இந்த வடிவம் வந்து சாஸ்தா 3 கண்ணோடையும் கையில் பாசத்தோடையும் இன்னொரு கையில் தண்டத்தோடையும் குதிரை மேலே வரக்கூடிய ஒரு தோற்றத்தில் ரைவத மலை பகுதியில் வழிபடக்கூடிய சாஸ்தா, அவருக்கு ரைவந்தன் அப்படின்னே பேர், அந்த பேரோடு வழிபடக்கூடிய அமைப்பு அங்கே இருந்தது. தமிழ்நாட்டில் நம்ம எல்லா ஐயனார் கோவிலையும் பார்க்க முடியா பாப்புலராக பூர்ணா புஷ்கலா 2 மனைவியோட சாஸ்தா இருக்கிற சில வடிவங்கள். இதே கேரளத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பூர்ணா புஷ்கலா அப்படிங்கிற கான்செப்ட் அச்சங்கோவிலில் இருக்குது. சில கேரளா பார்டரில் அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள் அமைந்திருக்கு. கேரளாக்குள்ளே நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோவில்களில் பூர்ணா புஷ்கலாங்கிற கான்செப்டே இல்லாமல் பிரபான்னு சொல்லக்கூடிய ஒரு தேவி சாஸ்தாவுக்கு மனைவி இருக்கிறதாகவும் சத்யகன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறதாகவும் சில தியான ஸ்லோகங்களை குறிப்பிருந்தது. ஸ்டிக்தாராள விசாரி குந்தலபரம் சிம்ஹாசனாத்யாசினம் ஸ்பூர்ஜத் பத்ர சுக்லுப்த குண்டலமதேகே விஸ்வாசபிருத்வோர் யுகம்
நீலக்ஷௌமவசம் நவீன ஜலத ஷியாமம் பிரபா சத்தியகம். இப்போ இந்த பிரபாங்கிற மனைவியோடையும் சத்தியகன்கிற பிள்ளையோடையும் இருக்கிறது. ஆதிசங்கரால் நான் ஏற்கனவே சொன்னது போல் குறிப்பிடப்பட்ட அந்த ஸ்துதியிலையும் அவரும் எப்படி ரெஃபர் பண்ணுறாருனா காந்தா தனூஜ சகிதம் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். மனைவியோடையும் மகனோடையும் வந்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படிங்கிற அர்த்தத்தோடு அது வரும்போது இந்த பிரபாங்கிற மனைவியும் சத்தியகன்கிற பையனோடையும் இதை பார்த்து போகும்போது திருக்குணப்புழா அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான கோவில். கிட்டத்தட்ட அவள் அந்த கோவிலுக்குடைய கிளைம் வந்து மினிமம் 3000 வருடங்கள் பழமையான சாஸ்தாலயம் அப்படின்னு. இந்த 108 சாஸ்தாலயங்கள்னு லிஸ்ட் பண்ணும்போது அதில் நம்பர் 1 இதான் லிஸ்ட் பண்ணுறான். ஆலப்புழா பக்கத்தில் மன்னார் சாலைங்கிற இடத்துக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில். பிரம்மாண்டமான ஒரு திருமேனி. உட்காந்துருக்கக்கூடிய சுவாமி வந்து அவருடைய முழங்காலேருந்து தலை வரைக்கும் கிட்டத்தட்ட 6 அடி இருக்கும். மனைவி பிரபாவோடையும் இப்போ மகனான சத்தியகனோடையும் அமைந்திருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய வடிவம். அப்போ சாஸ்தாவுடைய இந்த வடிவங்கள் ஒரு இடத்துலையும் இது மாதிரி மாறுபடுறதையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ இது மாதிரி ஒரு வடிவங்கள் மாறுறது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மாறுதல் இருக்கான்னு பார்த்தா நிறைய இடங்களில் சாஸ்தாவுடைய வடிவம் நம்ம இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் பார்க்க போகும்போது இந்த பூர்ணா புஷ்கலாங்கிற அமைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு தேவியோடு இருக்கக்கூடிய சாஸ்தா. சில இடங்களில் அதுக்கு பச்சையம்மன் அப்படிங்கிற பேர்லையோ இல்லை சாமலாம்பிகைங்கிற பேர்லையோ இருக்குது. சில இடங்களில் சுந்தராம்பிகா அல்லது சொக்காயி அப்படிங்கிற பேரில் இதுக்கு நிறைய பேர் அது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரேஸ் கூட உண்டு. வந்தது வடரங்கம், குதித்தது குமராட்சி, அமர்ந்தது ஆற்காடு, ஆட்கொண்டது ஆனதாண்டவபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கோவில். இந்த 5 கோவில்களில் வந்து சொக்காயி அப்படிங்கிற ஒரு தேவியோட திருவரசமூர்த்தி அப்படிங்கிற பேரில் சாஸ்தா இருக்கார். இப்படி இதிலெல்லாம் ரொம்ப காமனான விஷயம் என்ன அப்படின்னா இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த செண்டு. இந்த செண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காமனாக சாஸ்தாவுடைய ஆயுதங்களில் இந்த ஒரு இப்படி வளைஞ்ச ஒரு தடி போல் இருக்கும். மன்னார்குடியில் நம்ம பார்த்தோன்னா ராஜகோபாலருடைய விக்கிரகத்துலேயும் அப்படி தான் இருக்கும். இந்த வளைஞ்ச ஒரு தண்டு, அதுக்கு செண்டு அப்படின்னு பேர். சில கோவில்களில் இன்னும் ஆச்சரியமாக நம்ம சிவன் ஆலயங்களில் இந்த அஸ்திரதேவர்னு சொல்லி புறப்பாடுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய அந்த திரிசூலத்தை மட்டும் தனியாக பண்ணி வைக்கிறது போலவே சாஸ்தாவுடைய செண்டுக்கு அதை வந்து சுவாமியோட அஸ்திர தேவதையாக வச்சு அதுக்கு தீர்த்தவாரி முதலானெல்லாம் பண்ணக்கூடிய வழக்கங்களும் நிறைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய சாஸ்தா ஆலயங்களில் பார்க்க முடிஞ்சது. அப்போ முக்காவாசி கோவில்களில் சாஸ்தாவுடைய ஆலயங்களில் ஐயனாரோ இல்லை சாஸ்தாவோ எந்த பேரில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோவில்களில் அவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து இந்த செண்டுடைய அமைப்பு தான் ஒரு காமனான விஷயமா இருந்தது. இதுக்கு அடுத்த ஒரு காமனான விஷயம் சாஸ்தாவுடைய விக்கிரகங்களில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அவருடைய வீரப்பட்டம். சபரிமலையில் பார்க்கக்கூடியது யோகப்பட்டமாக 2 காலையும் கட்டியிருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். தமிழகத்தில் எஸ்பெஷலி பார்க்கக்கூடிய சாஸ்தாலயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வீரப்பட்டம் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமா, அதாவது அந்த வலது காலை மட்டும் தூக்கி மேலே வச்சு அந்த ஒரு காலை மட்டும் இடுப்போட சேர்த்து கட்டியிருக்கக்கூடிய வீரப்பட்டம் ஒரு காமனான ஃபேக்டராக இருந்தது. ஆனால் பழமையான சாஸ்தா ஆலயங்கள் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அதில் எல்லாத்துமே வந்து ரொம்ப பழமையான ஆலயங்கள் நம்ம பார்க்கும்போது உருவ வழிபாடாக இல்லாமல் சாஸ்தாவுடைய வழிபாடு வந்து ஒரு குத்துக்கல்லையோ இல்லை வெறும் ஒரு பீடத்துலையோ அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாகவே தெரியக்கூடிய விஷயம், நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2000 அல்லது 3000 வருஷம், அதாவது சிற்ப சாஸ்திரங்கள்லாம் ஒரு அமைப்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக விக்கிரகங்கள்லாம் வடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே உருவான சாஸ்தாலயங்கள் பலதும் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ அதுக்கு ஒரு கான்க்ரீட் ப்ரூஃப் மாதிரி தான் பல இடங்களில் வெறும் அந்த குத்துக்கல்லில் சாநித்தியப்படுத்தப்பட்டு பூஜை பண்ணக்கூடிய வடிவத்தையும், இப்போ இந்த பழைய காலத்தில் நம்ம டெரக்கோட்டான்னு சொல்லக்கூடிய இந்த வடிவத்தில் யானை குதிரையை பண்ணக்கூடிய வடிவம் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது அந்த ஐயனார் கோவிலில் ஒரு சிறப்பு வழிபாடாகவே இருந்திருக்கு. இந்த டெரக்கோட்டா வடிவங்களை ஐயனாருக்கு பண்ணி சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழிபாடாக இருந்து இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகக்கூடிய விஷயம். அப்போ மனிதன் ஆதி காலத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை இந்த டெரக்கோட்டா தான். சிற்பமெல்லாம் வந்தது அப்புறம் தானே. ஸோ அது இன்றைக்குமே நம்ம பல ஐயனார் ஆலயங்களில் ஒரு காமனான விஷயமாக பார்க்க முடியும். அப்படி பல வடிவங்களில் சாஸ்தாவுடைய ரூபங்கள் மாறுது. இப்போ நம்ம புராண ரீதியாக அதை பார்த்தோம் அப்படின்னா சாஸ்தாவுக்கு 8 விதமான அவதாரங்களை சொல்கிறோம். இப்போ இந்த பூர்ணா புஷ்கலா போலவே மதனா வர்ணினி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியோட சாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது ஒன்றுக்கும் பல ஒரு புராண கதைகள் எல்லாமும் இருக்குது. அதெல்லாம் தான் என்னோடய புக்கில் எழுதியிருக்கேன். நான் அதை இங்கே டீட்டெயிலாக நான் சொல்ல வரல.
அப்போ இந்த கேரள பகுதிகளில் இந்த பிரபாசத்திகனோடு அமைந்திருக்கக்கூடிய சாஸ்தாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் கையில் ஆயுதங்கள் இருக்கிறதில்ல. ஆயுதங்கள் இல்லாமல் கையில் ஒன்றா வெறும் கையை அப்படி அபயாஸ்தமாகவோ இல்லை தாமரை மலர் தாங்கி இருக்கக்கூடிய வடிவத்தில் தான் சாஸ்தா அங்கே அமைக்கப்பட்டிருக்கு கேரளத்தில். இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு தியான ஸ்லோகம் நம்ம சாஸ்தாவுக்கு சொல்கிறது என்னென்னா ஆசியா மோகமோல விசாலதனம் தான் சொல்கிறோம். எல்லோரும் சபரிமலைக்கு போயிருக்கக்கூடிய இல்லை பார்த்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு காமனான தியான ஸ்லோகம். நிறைய பேர் சபரிமலை ஐயப்பனோட அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனால் சபரிமலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சபரிமலையில் இருக்கக்கூடிய உருவத்துக்கும் இந்த தியான ஸ்லோகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆசியாம கோமள விசாலதனும் விசித்திர வாசோவசானம் அருணோத்பல தாமஹஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குடிலாகிரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவர்தம் சரணம் பிரபத்தி. சபரிமலையில் கையில் தாமரையெல்லாம் இல்லை. பட் இந்த கேரளத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபாசத்திகன் சமேதனாக இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய வடிவங்களில் சிலது இதை போல் ரத்னமகுடம் குடிலாகிரகேசத்தோடையும் கையில் தாமரை மலர் வச்சுருக்கிறதாகவும் இருக்குது. சபரிமலையில் இருக்கக்கூடிய வடிவத்துக்கு நான் பின்னாடி வரேன். அப்படி இந்த ஒரு தேவியோடையும் ஒரு புத்திரனோடையும் இருக்கக்கூடிய சாஸ்தா. சில இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னா கேரளாவில் ஒரு காமனான வழக்கம் என்ன அப்படின்னா கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய தியான ஸ்லோகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. தியான ஸ்லோகத்துடைய பர்பஸ் அந்த ஃபிகரை டிஃபைன் பண்ணணும். அது என்ன ஃபிகர் அதில் இருக்குது அப்படி போகிற இத்தனை 4 கைகளோடையும் நான் இத்தனை ஆயுதங்களையும் இந்த கலர் வஸ்திரத்தையும் இது மாதிரியான கோலத்திலையும் வீரமூர்த்தியாகவோ யோகமூர்த்தியாக இருக்கார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். கேரளத்தில் அந்த அமைப்பு ரொம்பவே கம்மி. ஒரு கோயிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய மூர்த்தி ஒன்றா இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்துடைய அமைப்பு வேறையாக இருக்கும். அதுபோல் கேரளத்தில் நிறைய கோவில்களில் காரணம் என்ன அப்படின்னா அது மேபி அறியாமையாக இருக்கலாம், இல்லை மேபி காலக்கிரமத்தில் தெரிஞ்சக்கூடிய காணாமல் போயிருக்கலாம். தந்திர சமுச்சயம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்தது, அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறான். சபரிவார பூஜைகள்ங்கிற டெக்ஸ்ட் அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கோ எந்த சுவாமியாக இருந்தாலும் இதே தியானம் தான். இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா அச்சங்கோவிலில் எக்ஸ்பிளிசிட்டாக பூர்ணா புஷ்கலாவோடு இருக்கார். அங்கேயும் அவர்கள் சொல்லக்கூடிய தியானம் பிரபாசத்திகனோட சேர்ந்துருக்கக்கூடிய தியானம் தான். ஸோ தியான ஸ்லோகத்தை வச்சு மூர்த்தியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை விக்கிரகங்கள் பின்னப்படும் போது அதை மாற்றணும் அப்படிங்கிற அமைப்பு வரும்போதோ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுறது கேரளாவில். இன்னொன்று, கேரள கோவில்களில் விக்கிரகத்தை மாற்றுறதுக்கு சளைக்கிறதும் இல்லை. இப்படி தமிழ்நாடு அமைப்பில் நம்ம விக்கிரகத்தை மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். கேரள கோவில்களில் அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஏதாவது பின்னமாச்சு இல்லை ஏதாவது ஒரு இதாச்சுன்னா கொஞ்சமும் யோசனை பண்ணாமல் விக்கிரகத்தை மாற்றுற ஒரு வழக்கம் ரொம்ப காலமாகவே இருந்திருக்கு. இப்போ சபரிமலையிலே இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய விக்கிரகம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 12ஆவதோ 13ஆவதோ விக்கிரகமாக இருந்திருக்கணும். அத்தனை தடவை அது மாற்றப்பட்டிருக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய விக்கிரகம். இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த விக்கிரகம் ஒரு தீ விபத்தினால மாற்றப்பட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த விக்கிரகம் கோவிலை விட்டு வெளியில் கொண்டு போக மனசில்லாத காரணத்தினால அந்த விக்கிரகத்தை அப்படியே உருக்கி ஒரு மணியாக்கி 18ஆம் படிக்கு ஏறும்போது லெஃப்ட் சைடில் மாட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த விக்கிரகத்தை இன்றைக்கி 18ஆம் படிக்கு மேலே ஏறும்போது இருக்கக்கூடிய அந்த மணி சபரிமலையில் இதுக்கு முன்னாடி இருந்த விக்கிரகம். அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த விக்கிரக அமைப்பு வந்தது. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ யோக ஸ்வரூபத்தில் 2 காலையும் குத்துட்டு மேலே வச்சுட்டு அந்த யோக பட்டத்தால் கட்டி இடது கையை எப்படி வச்சு வலது கையில் சின்முத்திரை காட்டக்கூடிய ஐயப்பனுடைய இப்போ நம்ம பார்க்குற இந்த வடிவத்துக்கு தியான ஸ்லோகம் கிடையாது. இவ்வளோ 200-250 தியான ஸ்லோகங்கள் சாஸ்தாவுக்கு இருக்கேன். என்னெல்லாம் ஆலயங்கள் எப்படியெல்லாம் அமைப்பு இருக்கோ எல்லாத்துக்கும் தியான ஸ்லோகம் இருக்குது. சபரிமலையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வடிவத்துக்குடான தியான ஸ்லோகம் இல்லை. இப்போ அவள் சொல்லக்கூடிய வடிவம் தியான ஸ்லோகம் தியாயே சார்ஜோடான்னு ஒரு தியான ஸ்லோகம் சொல்கிறா. அது கணபதி நம்பூதிரி அப்படிங்கிறவரால் 1970s அப்புறம் எழுதப்பட்டது. ஸோ ஒரு ஆலயத்தில் அந்த விக்கிரகத்துடைய அமைப்பு இந்த தியான ஸ்லோகத்தை தான் டிஃபைன் பண்ணப்படுறது. அதை வச்சு தான் நம்ம இந்த என்ன உருவம் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லிங்க் பண்ண முடியும். அப்போ இதில் பல இடங்களில் இந்த கன்ஃபியூஷன் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. இப்போ இதில் உற்சவமூர்த்தி அதே மாதிரி பார்த்தோன்னா சபரிமலையில் நிற்கக்கூடிய கோலத்தில் வில்ல அம்பை கையில் வச்சு நிற்கக்கூடிய கோலத்தில் இதை பார்க்க போகும்போது இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய வேட்டைக்கு ஒரு மகன் அப்படின்னு ஒரு வடிவத்தை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. அதை கிராத வடிவத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படின்னு அது ஒரு டிஸ்பியூட்டபுள் ஆர்குமெண்ட் தான் அது. ஏன்னா கேரளத்தில் பலரும் இதை சாஸ்தாவுடைய வடிவமாக ஏற்றுக்கிறது இல்லை. வேட்டைக்கு ஒரு மகன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அலோன் டெய்ட்டி
அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஒரு பகுதிகளில் இருக்குது. பல பகுதிகளில் ஆனால் இதை சாஸ்தாவுடைய இன்னொரு வடிவம் தான். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா இடது கையில் வில்லும் அம்பும் சேர்த்து பிடிச்சிருக்கக்கூடிய வடிவம், வலது கையில் சுரிகைன்னு சொல்லக்கூடிய இந்த குத்துவாள், அதுவும் நல்லா தாடி மீசையோட இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அது கிராத சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் கேரளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வாகனங்கள் இதே போல் இந்த ஆயுதங்கள் எப்படி இடத்துக்கு இடம் மாறுறதோ, இப்போ தமிழ்நாட்டில் இந்த செண்ட ஆயுதம் அப்படிங்கிறது தான் வித்தியாசமாக காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்குது சாஸ்தாவுக்கு. கேரளத்தில் மேக்ஸிமம் தனி சாஸ்தாவாக இருக்கிற பட்சத்தில் வில்லு அம்பு இருக்கக்கூடிய கோலத்துலேயும், இதுபோல் பிரபாசத்திகனோடு இருக்கக்கூடிய காலத்தில் இதர் அபயஸ்தமாகவோ இல்லை கையில் தாமரை மலரை ஏந்தி இருக்கக்கூடிய வடிவத்திலையோ இப்படி பார்க்குறோம். இந்த ஆந்திர பிரதேசங்களில் பார்த்தோம் அப்படின்னா கத்தியை மெயினாக வச்சுருக்கக்கூடிய, வெறும் கத்தி மட்டும் வச்சுருக்கக்கூடிய வடிவத்திலையும், அங்கே வந்து வாகனம் வந்து சிங்கமாக இருக்குது சாஸ்தாவுடைய வடிவங்களுக்கு. பெங்கால் சைடில் திரும்பி அகைன் ஒன்றா தாமரையாகவோ இல்லை கத்தி கேடையும் அபயவரத்தோடு காட்சியளிக்கக்கூடிய கோலத்துலேயும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ரேவந்த சாஸ்தாவுக்கு பாசமும் கையில் தண்டமும் இருக்கக்கூடிய வடிவமாகும். இப்படி ஒரு இடத்துலையும் சாஸ்தாவுடைய இந்த வடிவங்களில் இந்த சிற்சில மாறுபாடுகளும் இருக்குது. இப்போ இந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதும் ஒரு இடத்துக்கு தக்கனியாக மாறி போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த சபரிமலை கல்ட்டுக்கு நான் வரேன், அப்புறம் இங்கே வந்துட்டு அங்கே போகலாம். இந்த பந்தளம் டைனாஸ்டி நான் சொன்னது போல் 1100 பாண்டியன் டைனாஸ்டியோட ஆஃப் ஷூட்டாக வந்து இங்கே ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே, இந்த உதயணன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன், ராஜா இல்லை கொள்ளைக்காரன் தான், அவனுடைய ஆக்கிரமிப்பில் சபரிமலை பகுதி இருந்ததாகவும் அது தீயை வச்சு அழிக்கப்பட்டதாகவும் ஒரு கதை உண்டு. அந்த தீயை வச்சு அழிக்கப்பட்ட காலத்தில் சபரிமலையில் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பூதிரியுடைய மகனா ஆரிய கேரளவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பந்தளம் ராஜகுமாரிக்கும் இந்த சபரிமலை கோவில் நம்பூதிரிக்கும் ஒரு மகன் பிறந்து அவன் ஆரிய கேரளவர்மன்கிற பேரில் அவன் வளர்ந்து அவன் இந்த ரெஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணான் அப்படிங்கிற ஒரு ஃபோக்லோர் இருக்குது கேரளாவில். இன்ட்ரெஸ்டிங்காக இதில் என்ன பெரிய விஷயம்னா, இந்த உதயணனோட கதையாகட்டும், இந்த ஐயப்பனுடைய கதையாகட்டும், இந்த ஆரிய கேரளவனுடைய கதையாகட்டும், இதெல்லாம் கேரளாவில் தமிழ் பாட்டில் இருக்குது. ஒரு கொச்சை தமிழ்லையோ இல்லை ஒரு மாதிரி தெளிவாக நமக்கு புரியக்கூடிய தமிழ் மலையாள வேர்ட்ஸ் யூசேஜ் இல்லாமல் தமிழ் பாஷையில் தமிழ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை நான் சுருக்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த உதயணன்னு சொல்லக்கூடிய கொள்ளைக்காரன் சபரிமலை கோவில் அழிச்சிட்ட காரணத்தினால அந்த காலகட்டத்தில் பந்தளம் ராஜகுமாரி அவன் கடத்தி கொண்டு போனதாகும். அப்போ அந்த சபரிமலை கோவிலுடைய தலைமை பூஜாரி அந்த பொண்ணை அவன்கிட்ட காப்பாற்றி எடுத்து கொண்டு வந்துட்டதாகும். இந்த இடப்பட்ட காலத்தில் இவள் இறந்து போயிட்டு தான் நினச்சி அவளுடைய காரியங்கள்லாம் பண்ணிட்டதுனால இனிமேல் அவளை அரண்மனையில் சேர்த்துக்க முடியாது, நீ எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இவர்கள் இரண்டும் கல்யாணம் பண்ணி இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இவன் வந்து இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்குது. இவனுக்கு ஆரியன் அப்படிங்கிறது பேர், அவனுக்கு அரண்மனையிலேருந்து கொடுத்த டைட்டில் கேரளவர்மன் அப்படிங்கிறது. இந்த ஆரிய கேரளவர்மன் சொல்லக்கூடிய இவனுடைய செல்ல பேரும் ஐயப்பன். அவனை கூப்பிட்றதுக்காக இருந்த பேர் ஐயப்பன். அந்த ஐயப்பனோட ரிலேட் ஆகி வந்தது தான் இந்த வாவர் இத்தியாதிகள்லாம். ஸோ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அங்கே தான் வருது. ஸோ ஏற்கனவே சபரிமலையில் இருந்த கோவில் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட காரணத்தினால இந்த ஆரிய கேரளவர்மனுடைய காலத்தில் அந்த கோவில் திருப்பியும் புனர்நிர்மாணம் பண்ணப்பட்டது. அப்போ அந்த உதயணன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளைக்காரனை அழிக்கிறதுக்காக படையெடுத்து போய் அட்டாக் பண்ண இடம் கரிமலை. நீங்கள் நம்ம பெரிய பாதையில் போகக்கூடிய கரிமலையில் அந்த அட்டாக் நடந்தது. அப்போ இது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விரத அனுஷ்டானங்கள் பலதும் வழிமுறைப்படுத்தப்பட்டது இந்த காலத்தில். சபரிமலைக்கு இருமுடி எடுத்துன்னு போகணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வழிமுறைப்படுத்தப்பட்ட காலம் இதுதான். அதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக் முடிஞ்சு பந்தளராஜன் இடத்துல இவன் இந்த ஆரிய கேரளவர்மன் கேட்குறான், நீ வந்து வருஷம்
மகர சங்கிரமத்துக்கு வந்து கோவிலை திறந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அப்போ வந்து சபரிமலை திறந்துட்டு இருந்தது மகர சங்கிரமத்துக்கு மட்டும்தான். இன்றைக்கி நம்ம கிராமங்களில் பார்க்குறோம், சாஸ்தாங்கோவில் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை மேக்ஸிமம் மாதத்துக்கு ஒருக்கா தான் பல கோவில்கள் திறக்கப்படுறது. இல்லை நம்ம போய் யாரையா சொல்லி கூட்டணும் வந்து திறக்க வைக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய கிராமங்களில் திருநெல்வேலி சைடில் பழக்கப்பட்டவாளுக்கு தெரியும், நம்ம போய் சொன்னால் தான் கோவில் திறப்பான். மிச்ச ஆலயங்கள் இருப்பது போல் டெய்லி ஒர்ஷிப் அப்படிங்கிறது மேண்டேட்ரி இல்லை. இன்னும் சில இடங்களில் கோவிலே மேண்டேட்ரி இல்லாமல் வெறும் விளக்கில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் சாஸ்தா வழிபாட்டில் இருந்திருக்கு ரொம்ப நெடுங்காலமாகவே. அதை நான் பின்னாடி அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இந்த சபரிமலை அப்படிங்கிற அமைப்பு கோவிலாக உருவாக்கப்பட்ட போது வருஷத்துக்கு ஒருக்கா மகர சங்கராந்தி அன்னைக்கு கோவிலை திறந்து உற்சவம் நடத்தணும் அப்படிங்கிறதான் இந்த ஆரிய கேரளவர்மனுடைய ரிக்வெஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த கோவிலை புனர்பிரதிஷ்டையாகி ஐயப்பனுடைய மணிகண்டனுடைய திருக்கோவில் திருப்பி உண்டானதுக்கப்புறம் இந்த ஆரிய கேரளவர்மனை யாரும் பார்க்கல. அப்போ தான் இவர்கள் ஐயப்பனுடைய அம்சமாக அவன் இருந்திருக்கலாம், இறைவனுடைய அம்சமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி இந்த சுவாமியை சரணம் ஐயப்பாங்கிற கோஷத்தில் 2 பேரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு பாவனை வந்தது. இது எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை ட்ராமா போட்டார். முதல்ல தமிழ்நாட்டில் சுவாமி ஐயப்பன் ட்ராமா போட்டார். இப்போ இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி இவ்வளோ இன்டர்நெட் இருக்குது, கூகுள் இருக்குது, எதுனாலும் தட்டினா ஆன்சர் வருது. அந்த காலத்தில் பாவம் ரிசர்ச் பண்ணக்கூடிய அவ்வளோ வசதிகள் இல்லாத காரணத்தினால அவர் இந்த ஔவையார் 2-3 ஔவையார் இருப்பான். புறநானூற்று ஔவையார், புராண காலத்து ஔவையார். ஔவையார் படம் பார்த்தா கலப்பட ஔவையார் தான் எல்லாம் வரும். விநாயகர்கிட்டேருந்து வரம் வாங்கின ஔவையாரும் இருப்பா, பாரி மகளிரோடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச ஔவையாரும் இருப்பாள். அதுபோல் புராண காலத்து ஐயப்பனையும் வரலாற்று காலத்தில் இருக்கக்கூடிய ஆரிய கேரளவர்மனையும் மிக்ஸ் பண்ணி அவர் நாடகம் போட்டார். நாடகத்தில் இன்டர்வல் சீன் எப்படி இருக்குன்னா, இந்த வாவர் வந்து கப்பல் எடுத்துகிட்டு வர்றது ஸ்டேஜில் அந்த காலத்தில் ஒரு கடல் கப்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருந்தது. அப்போ யாரும் கேள்வி கேட்கல, புராண காலத்தில் எங்கேருந்து வாவர் வந்தார் அப்படிங்கிற கொஸ்டின் இன்றைக்கி யாரும் ரைஸ் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் கதை கேட்டவன் எல்லாருமே அதே கதையை எல்லாருக்கும் சொல்லி 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 அந்த கதையை நம்மளுக்கு மனசுக்குள்ளே வந்துடுது. ஆக இந்த டிஃப்ரென்சியேஷன் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அப்போது அன்றைக்கி அந்த படைக்கு துணை போனது அப்படின்னா இவருடைய அந்த உதயணன் சொல்லக்கூடிய கொள்ளைக்காரனை ஜெயிக்கிறதுக்காக படை திரட்டி போனது. ஐயப்பன் பல இடங்களுக்கு இந்த ஆரிய கேரளவர்மன் போய் படையை திரட்டுறார். கேரளாவில் காலடி பக்கத்தில் மஞ்சப்புறான்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ், அங்கே ஒரு 2 மாதம் தங்கியிருந்து களரியில் சேர்ந்திருக்கக்கூடிய ஆள்களை தேர்ந்தெடுக்கிறார். அதே போல் ஆலப்புழை சைடில் இதெல்லாம் தான் இந்த அம்பலப்புழை யோகம், ஆலங்காடு யோகம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்தது. இன்றைக்கி நம்ம சபரிமலையோட வழக்கத்தை பார்த்தோன்னா இந்த எருமேலியில் இந்த அம்பலப்புழை யோகம், ஆலங்காடு யோகம் இவாளெலாம் வந்து ஒன்று கூடி பேட்டை துள்ளி அதுக்கப்புறம் அங்கேருந்து வாவர் சன்னதிக்கு போயிட்டு கிளம்பி வர்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். நம்ம இதை பார்த்துட்டு நம்மளும் ஏனே தெரியாமல் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவர்கள் அன்றைக்கி மிலிட்ரி ரெஜிமெண்ட்டெல்லாம் ஒன்று கூடித்து, அவர்கள் மிலிட்ரி ரெஜிமெண்ட் இங்கேருந்து ஒரு ரெஜிமெண்ட் வந்தது, அங்கேருந்து ஆலங்காட்டிலேருந்து ஒரு ரெஜிமெண்ட் வந்தது. வாவர் வாஸ் லீடிங் தி ரெஜிமெண்ட். எல்லாருமே அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி தென் தே ப்ரொசீடட் டுவர்ட்ஸ் தி ஃபாரஸ்ட். வாவருடைய காலத்துக்கு அப்புறமா ஒரு மரியாதை நிமித்தமாக அங்கே போய் மரியாதை பண்ண ஆரம்பித்தது. இன்றைக்கி அது ஒரு பெரிய ஒரு கல்ட்டாகி வழிபாடாகி அங்கே போய் விபூதி வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி பலவிதமான விஷயங்கள் நம்ம ஏன் எதுக்குன்னே புரியாமல் உள்ளே வந்துடுது சபரிமலை கல்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஆரிய கேரளவர்மனுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த ஃபார்முலேஷன்ஸ் வர ஆரம்பித்ததுனால நம்முடைய தமிழ்நாட்டில் பாக்கி உள்ள ஊர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சபரிமலைக்கு போகிறத பார்த்து நம்மளும் போக ஆரம்பித்து உள்ளூரில் இருக்கிற ஐயனாரை மறந்துட்டோம். அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஐயனார் வழிபாடு அப்படிங்கிற ஏதோ சிறுதெய்வ வழிபாடு போலையும் ஏதோ கிராம தேவதை, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் திராவிடியன் காட், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. இந்த ஆரியன் திராவிடன் ஒரு தியரி இருக்கு, அது எந்த வகையிலுமே ஏற்புடைய ஒரு தியரி இல்லை. அது அதில் இந்த ஐயனாரையும் அந்த மாதிரி கொண்டு போய் இது ஒரு திராவிடியன் காட், இங்கே இருக்கக்கூடிய வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு, இது மற்றவர்களுக்கு உரிதானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு நோஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா பல தொன்மையான சிவாலயங்கள்லாம் நம்ம பார்க்க போனோம்னா இந்த
உடல் அமைப்பு இருக்கே, மனிதனுடைய உடல் அமைப்பில் தான் சிவாலயம் அமைஞ்சிருக்கும். இந்த ஆகம வழிபாடில் பார்க்க போகும்போது சிவாலயத்தோட அமைப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய உடல் அமைப்பில் இந்த ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த 2 காது இருக்கக்கூடிய இடத்துல சண்டிகேஸ்வரும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கும். நம்ம அதையே மாற்றி சண்டிகேஸ்வரர் காது கேட்காதுன்னு சொல்லிவிடுவோம். அதே போல் இந்த ஹார்ட் இருக்கக்கூடிய பகுதியில் நடராஜருடைய சன்னதி வரும். இது பூர்வ மத்தியில் அந்த இறைவனுடைய மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் அந்த சிவனுடைய அமைப்பு சன்னிதானம் வரும். அதுக்கு பின்னாடி அதாவது இந்த பிரம்மரந்தரம் சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் தான் சாஸ்தாவுடைய சன்னதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பல ஆலயங்களில் சாஸ்தாவுக்கு உருவமாக இல்லாமல் அருவமாக பலிபீட வடிவத்தில் சாஸ்தாவுடைய சன்னதி அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப பழமையான ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே, தொன்மையான சிவாலயங்கள் எல்லாத்துலேயுமே சாஸ்தாவுக்கு கம்பல்சரியாக ஒரு ஸ்தானம் உண்டு. பல கோவில்கள் என்ன ஆகிடுது அப்படின்னா காலக்கிரமத்தில் இப்போ நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மயிலாப்பூர் கோவில் வேறு எங்கேருந்தோ எடுத்து திருப்பி கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டது. இது மாதிரி கோவில்கள் அழிக்கப்பட்டு திருப்பி கட்டப்படும் போது பல சன்னதிகள் காணாமல் போயிடுது. இப்போது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பார்த்தபோது அங்கே வந்து இந்த கோவிலை ரெனோவேட் பண்ணும்போது ஒரு கல்லையும் மார்க் பண்ணி எடுத்து திருப்பி பழையபடிக்கு வச்சு. ஆனாலும் இப்போ சில விக்கிரகங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய விக்கிரகங்கள் ஒரு டஞ்சன் ரூமில் இருக்குது. அங்கே அந்த டஞ்சன் ரூமுக்குள்ளே இது மாதிரி அபூர்வமான தெய்வ திருமேனிகள் நிறைய இருக்குது. என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியாமல் ஒரு 7-8 விக்கிரகங்கள். உச்சிஷ்ட கணபதி இருக்குது, ஒரு சாஸ்தாவுடைய பூர்ணபுஷ்கலா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா இருக்குது, ஒரு வேட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் இருக்குது. அதை வந்து ராஜராஜ சோழன் ஒரு கிளைம் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அது இப்படி பல விக்கிரகங்கள் அங்கே தனியாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பன்னெடுங்காலமாகவே நீங்கள் இனிமேல் போகக்கூடிய எல்லா சிவாலயத்துலையும் பாருங்கள், பழமையான சிவாலயங்கள் எல்லாத்துலேயும் சாஸ்தாவுடைய உருவம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பலிபீடமாகவோ இல்லை இப்படி ஒரு ஸ்கொயர் அடியேந்திர பீடம்னு சொல்லுவோம் திருநெல்வேலி சைடில், இந்த அடியேந்திர பீடமாகவோ அந்த அமைப்பு இருக்கும். சங்கரங்கோவில் இது மாதிரி எத்தனையோ பழைய கோவில்களெல்லாம் சாஸ்தாவுடைய சன்னதி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி, திருப்பி அதுக்கு வரேன். அதில் ஒரு நல்ல ஒரு மித் பிரேக்கர் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆரியன் இன்வேஷன் தியரியில் வழக்கமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வேறொரு பகுதியிலேருந்து பிராமணர்களோ இல்லை ஆரியர்களோ என்ன பேர் சொல்கிறோமோ அவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணி மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி ஒன்று ரொம்ப பாப்புலராக இருக்குது. பட் அது மாதிரி ஒரு தியரி ரொம்ப அப்சர்டான தியரி அது. இதில் இந்த சாஸ்தா வழிபாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. இப்போ இந்த டிப்பிக்கலாக அந்தணர்களால் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா சாஸ்தாபிரதின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு. இன்றைக்கி நடக்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதுங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய சாஸ்தாபிரதிகள் பொதுவாக ஐயப்பன் பூஜை தான். இன்றைக்கி பேர் வந்து நம்ம சாஸ்தாபிரதின்னு போட்டுட்டு ஐயப்பன் பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். பட் உண்மையில டிப்பிக்கலாக சாஸ்தாபிரதின்னு சொல்லக்கூடிய வந்து முழுக்க அந்தணர்களாலேயே நடத்தப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. கிட்டத்தட்ட அதுக்கு ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொச்சின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டாஞ்சேரின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த மட்டாஞ்சேரியில் நடக்கக்கூடிய சாஸ்தாபிரதி ரெக்கார்டிக்கலாகவே 497 இயர்ஸாக இருக்குது. 497th இயர் இந்த வருஷம் நடக்க போகிறது. அதே போல் திருவனந்தபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த சாஸ்தாபிரதி வழிபாடு புத்தன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது திருவனந்தபுரத்தில். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆலயத்தில் ஒரு ஆயுதம், இவர்கள் சாஸ்தாபிரதியில் பயன்படுத்தக்கூடிய அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆயுதம், அதில் கொல்ல வருஷம் மார்க் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சுமார் 900 வருஷம் பழசானது அந்த ஆயுதம். அந்த வெள்ளியால் கட்டப்பட்டு அந்த ஆயுதத்து மேலே மார்க் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷங்கள் பழமையாக இந்த சாஸ்தாவுடைய வழிபாடு, சாஸ்தாபிரதின்னு சொல்லக்கூடிய இது குறிப்பிட்ட வழிபாடு பாப்புலராக இருந்திருக்கு. முழுக்க அந்தணர்களாலே நடத்தப்படக்கூடிய ஒரு வழிபாடு. இப்போது இந்த பாப்புலர் ஆர்குமெண்ட் படி எல்லாத்தையும் சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னா முதல்ல தங்களுடைய விஷயங்களை சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த சாஸ்தாபிரதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா மெயின் பூஜை ஆன உடனேயே முழுக்க தமிழ் தான் அங்கே வேலை. இந்த சாஸ்தாபிரதியில் பாடக்கூடிய பாடல்கள் பகவான் ஆவாகன மன்றத்திலிருந்து அவர் திருப்பி பூஜையை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் சர்வமும் அப்படின்னு தமிழ் பாடல்கள். அதாவது மணிதாசர்னு சொல்லக்கூடிய ஒரு கவி, அவர் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில்
புனலூர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அசம்ஷன். அவருடைய காலம் அப்படிங்கிறது சரியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. அவர் இந்த சாஸ்தாபிரதியில் நம்ம சொல்ல பாடக்கூடிய பாடல்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க பியூர் தமிழில் அருணகிரிநாதர் எப்படி முருகன் பேரில் பாடியிருக்காரோ அதுபோல் தனி பாடல்களாகவும் விருத்தங்களாகவும் தொகைராவாகவும் இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 900 பாடல்கள் அவர் பாடியிருக்கார். ஸோ இந்த பாடல்களெல்லாம் அவுட் அண்ட் அவுட் இந்த சாஸ்தாபிரதி வைபவங்களில் கம்பல்சரியாக பாட வேண்டிய பாடல்கள். இதில் நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடல்களை பற்றி தமிழ்நாட்டில் ரொம்ப பேருக்கு நாலேஜ் கம்மி. கேரளத்தில் ரொம்ப இன்டாக்டாக இந்த பாடல்கள் அப்படியே பாடப்படுறது. இங்கேருந்து புலம்பெயர்ந்து கேரளத்துக்கு போயிருக்கக்கூடிய சமூகம்னு சொல்லக்கூடிய இந்த அந்தணர்கள் இருக்கக்கூடிய பிராமண சமூகங்களில் சாஸ்தாபிரதி நடக்கும்போது ரொம்ப இன்டாக்டாக இந்த பாடல்கள் பாடப்படுறது. மேபி ஊருக்கு கொஞ்சம் மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், வேண்டிய பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறல. அதில் என்னென்னா அவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாத காரணத்தினால மலையாள எழுத்துக்களில் இந்த தமிழ் பாடல்களை க்ளீனாக எழுதி இதில் பாடக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பேசிக் கொஸ்டின் ஆஃப் இந்த ஆரியன் தியரி அப்படிங்கிறதே சாஸ்தாவுடைய வழிபாட்டில் உடஞ்சி போய்டுறது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம் அப்படின்னா, பல கோவில்கள் பிராமணர்கள் வந்து சிறு தெய்வங்களை வழிபட மாட்டார்களோ ஆரியர்களோ என்ன பேர் சொன்னாலும் அவர்கள் வழிபட மாட்டார்கள்னு சொல்லக்கூடிய அந்த தியரியும் உடையக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லா சாஸ்தாவோரும் கிட்டத்தட்ட எல்லாமே பிராமணர்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. அதில் நிறைய கோவில்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ஏதோ சமூகத்தில் ஒட்டாமல் தனியாக இருந்த ஒரு பகுதி அப்படிங்கிற தியரியும் உடையிறது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பெருவேம்புடையார் சாஸ்தான்னு ஒருத்தர் இருக்கார் வள்ளியூர் பக்கத்தில் திருநெல்வேலியில். அங்கே கிட்டத்தட்ட 12-13 சமூகங்களுக்கு இது குலதெய்வம். இவர்கள் எல்லாம் ஒன்றா வந்து தான் வழிபாடு நடத்தக்கூடிய அமைப்பை தான் பார்க்குறோம் இன்றைக்கும். இப்படி பல மித்துக்களை உடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. நான் சொன்னது போல் காலக்கிரமத்தினால பல இந்த வழிபாட்டு முறைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்குமே நிறைய சேஞ்ச் உண்டு. இந்த வழிபாட்டு முறைகள் ஆச்சாரங்கள் அப்படிங்கிறது மாறினாலும் இந்த பேசிக்கான க்ரக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாறலை சாஸ்தாவோட வழிபாட்டில். ஏன்னா இந்த சாஸ்தாபிரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சம்பிரதாயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாருக்கு ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை சேர்ந்தவர்களுக்கு இவர் சரீரத்தில் இறங்கி ஆவேசித்து பேசக்கூடியது. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பல பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சாஸ்தா சரீரத்தில் இறங்கி ஆவேசித்து பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்குது. வேறு எந்த சுவாமிக்கும் எந்த இறைவனுக்கும் இந்த மாதிரியான ஒரு குறிப்பு இல்லை. சிலப்பதிகாரத்தில் நம்ம ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட்டில் வந்து இதில் அதை பற்றின குறிப்பு இருக்குது. ஏன்னா தேவந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவருடைய குழந்தை இறந்து போன போது எல்லா கோவிலுக்கும் கொண்டு போய் அவள் அழறா. அப்போ அந்த குழந்தைக்கு உயிர் வரல அப்படிங்கும்போது மாசாத்தனாருடைய ஆலயத்துக்கு வந்தபோது அங்கே ஒருத்தருடைய உடம்பில் அவர் இறங்கி பேசி வாக்கு கொடுத்து அதன்படி அந்த குழந்தை திருப்பி உயிர் பெற்று வந்ததுன்னு ஒரு குறிப்பு, ஒரு கதையை ஒன்று பார்க்குறோம். அந்த குறிப்புடைய தொடர்ச்சி நம்ம இன்றைக்கும் இந்த சாஸ்தாபதியோட வழிபாட்டில் பார்க்குறோம். அப்போது இது மாதிரியான ஆவேசி பேசக்கூடியது, சரீரத்தில் ஆவேசிக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து சிறுதெய்வ வழிபாடு. இது வந்து அந்தணர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி வழிபாடுகள் என்கரேஜ் பண்ண மாட்டாங்கிற தியரியும் அங்கே உடையிறது. தேவந்தி ஒரு பார்ப்பன அப்போலேருந்தே அப்போ குறிப்பு இருக்குது பாருங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகலது. ஸோ அப்போலேருந்தே இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது சபரிமலையிலையுமே இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா சபரிமலையிலையும் இந்த கேரளத்தில் வெளிச்சப்பாடுன்னு சொல்லுவோம். இந்த வெளிச்சப்பாடு போஸ்ட் அப்படிங்கிறது டில் 1989 வரைக்குமே சபரிமலையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் இப்போ இல்லை. அதுபோல் இந்த சாஸ்தா கல்ட் அப்படிங்கிறது இத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த விக்கிரக அமைப்புகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, கோவில் அமைப்புகள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே உண்டான ஒரு அமைப்பாக தான் நம்ம சாஸ்தாவுடைய வழிபாட்டு முறைகளை பார்க்குறோம். இத்தனை காலம் ஆனதுனால அதில் பல விதமான மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. நம்ம சினிமாவில் புது ஹீரோ வந்தோடனே பழைய ஹீரோவை மறந்து போகிற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்ட காரணத்தினால இந்த பழமை பல இடங்களில் காணாமல் போயிருக்கு. இன்றைக்கும் சில குடும்பங்களில் அந்த பண்டைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண பார்க்கும்போது எங்கேயா லிங்க் நமக்கு பழையபடிக்கு கிடைக்கிறப்ப திருமூலருடைய திருமந்திரத்தில் குறிப்பு இருக்குது. ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் பாங்குரவே பலாச பலகையில்னு சொல்லி அவர் ஒரு ஐயனார் கோட்டத்தை பற்றி அங்கே திருமூலர் மென்ஷன் கொடுக்குறார். பல இடங்களில் நம்ம போய் பார்க்க போகும்போது சாஸ்தாவுடைய ஆலயங்கள் இப்போ இந்த
திருச்சி பக்கத்தில் திருப்பிடவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் அது எங்கே எதனால பாப்புலர் அப்படின்னா பிரம்மா கோவில். பிரம்மா கோவில்னால பாப்புலர். அந்த பிரம்மா கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பழமையான ஒரு சாஸ்தாவுடைய ஆலயம் ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா பெரிய புராணத்துலேருந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் வருது. பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் திருக்கைலாய ஞான உலா அப்படின்னு ஒரு பாடலை திருக்கைலாயத்தை பாடினதாகவும் அதை இந்த சாத்தனார் வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்போட கையில் ஓலைச்சுவடியோடையே ஒரு உட்காந்துருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் மகாமண்டபத்தோடு கூடி இருக்கக்கூடிய சாஸ்தாலயம். அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு சாஸ்தாலயம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1000-1500 வருஷம் பழமையான இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அதே போல் கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்தில் ஆரல்வாய் மொழியில் பரக்கோடி கண்டன் சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டமான ராஜகோபுரம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம் எல்லாம் வச்சு மாலிகபூர் அட்டாக் ஆன போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை கொண்டு வந்து பத்திரமா இந்த கோவிலில் சேஃபாக வைக்கப்பட்டிருந்தோம் அந்த ஊரில். அப்போ அந்த அளவுக்கு சாஸ்தாவுடைய வழிபாடு ரொம்பவே பிரபலமாகவும் ரொம்பவே விஸ்தாரமாகவும் இருந்திருக்கு. எந்த காரணத்தினாலேயோ இல்லை பகவானுடைய இஷ்டத்தினாலேயோ இது கால வெள்ளத்தில் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 14ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் ஒரு ராஜா வந்து தங்கத்தால் கூரை எழுப்பியிருக்காங்கிற கல்வெட்டு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 600 வருஷம்தான். அதுக்குள்ளேயே அது காணாமல் போயிருக்கு. 108 ஆலயங்கள் தொண்டமண்டலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பலதும் இப்போ காணலை. இது என்ன அப்படிங்கிறது வந்து எதனால் நடந்தது அப்படிங்கிற பதில் யார்ட்டையும் இல்லை. ஆனால் சாஸ்தா வழிபாட்டுடைய தொன்மை ஒன்றுனா நமக்கு புதுசாக இந்த மாதிரி தகவல்களை பார்க்க போகும்போது தான் நமக்கு கிடைக்கிறது. எத்தனை காலமாக முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா தேவாரத்தில் சிவனுடைய சாத்தனை மகனாய் வைத்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. சிவனுடைய மகனா சாஸ்தாவை சொல்கிறது அப்படிங்கிறது. அதில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்காக திருவிடமருதூர் உலாவில் ஒரு அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஆய்மனையே அம்புயமாக உறைவாளை தாய் மனை என உரைக்கத்தக்கோன் அப்படின்னு சாஸ்தா பற்றின குறிப்பு சொல்லும்போது சிவனுடைய புதல்வர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வருது. அந்த குறிப்பில் ரொம்ப பொயட்டிக்காக சொல்லியிருக்கான். ஆய்மனையே அம்புயமாக உறைவாளை தாய் மனை என உரைக்கத்தக்கும். தாமரை பூ மேலே உட்காந்துருக்கக்கூடியவளை என்னுடைய தாயுடைய மனைவின்னு சொல்கிற தன்மையுடையவன் இவன் ஒருத்தன் தான் அப்படின்னு. அதாவது ஹரிஹரபுத்திரனுங்கிற தன்மையை சொல்லி தாயான மகாவிஷ்ணுவுக்கு மனைவியாக இருக்கான். தாய் மனை என உரைக்கத்தக்கும். அப்போ பண்டைய வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே சாஸ்தாவுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாகவே இருந்திருக்கு. இன்றைக்கும் இந்த காசி பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நாத்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பான். நாத்து சம்பிரதாய யோகிகள்னு சொல்லக்கூடிய இந்த கும்பமேளா சமயத்துலேயும் அந்த மாதிரி சமயங்கள் தான் அதிகம் வெளியில் வரக்கூடியவர்கள். அவர்களுடைய வழிபாட்டு முறையை பற்றி ஒரு சமயம் எனக்கு அவ்வளோ ஹிந்தி தெரியாத காரணத்தினால ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் கும்பமேளாவுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில். அப்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா வழக்கமாக ஒரு ப்ராக்டிஸில் வந்து எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி விக்னேஸ்வர பூஜை பண்ணுறது போல் அந்த நாத்து சம்பிரதாய யோகிகள் வந்து தங்களுடைய வழிபாட்டுக்கு எல்லா பூஜைக்கு முன்னாடியும் சாஸ்தாவை விசேஷமாக பூஜை பண்ணுறது ஒரு முறையாக வச்சுருக்கான். சண்டி ஹோமம் முதலான காரியங்கள் பண்ணும்போது கூட தனியாக சாஸ்தாவுக்கு ஒரு இடம் கொடுத்து அவரை உட்காத்திவிட்டு சண்டி ஹோமம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் அவரை யதாஸ்தானம் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது ஒரு நாத்து சம்பிரதாய யோகிகளிடத்தில் இன்றைக்கும் வட இந்தியாவில் இருக்குது. அப்போது சாஸ்தா ஒரு தென்னிந்திய கடவுள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் தெரியும், கேரளாக்குள்ளே மட்டும்தான் தெரியுங்கிற விஷயம் அடிப்படை இல்லாத ஒரு வாதம். இப்போ வட இந்தியாவிலையும் பல விதமான கோவில்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வட இந்தியாவில் இப்போ எந்த கோவிலுமே பழமையான கோவில் கிடையாது. அட்டாக் நடக்கக்கூடிய காலத்தில் அந்நிய மதத்தினரோட அட்டாக் ஏற்பட்ட காலத்தில் பல கோவில்கள் அழிக்கப்பட்டிருக்கு, பல கோவில்கள் திரும்ப உருவாக்கப்பட்டிருக்கு. இதை திரும்ப திரும்ப மாற்றி உருவாக்கப்படும் போது நிறைய தேவதைகள் யாருன்னு தெரியாமல் ஒன்று இன்னொன்றா மாறுறது அது நம்ம ஊர்லேயே நடக்கும். நிறைய ஊரில் வந்து முருகன் தனி சனீஸ்வரன் சன்னதியாக மாறின கதையெல்லாம் இருக்குது. மயில் வாகனத்தோடு கூடின முருகன் தனி சனீஸ்வரன் சன்னதியாக மாறின கதை உண்டு. மதுரையிலேயே பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த அகோர வீரபத்திரருக்கு பின்னாடி ஒரு யோக நரசிம்மர் இருந்தது. ரொம்ப நாளைக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சு அது ஐயப்பன்னு தீபாராதனை காட்டி மாலை போட்டு நாட்கள்லாம் உண்டு. இத்தனை உண்டு தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ண போது தான் தெரிஞ்சது யோக நரசிம்மர் அப்படின்னு. ஆக பல ஆலயங்களில் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையே ஒரு சாஸ்தா விக்கிரகம் உண்டு. அது இப்போ வந்து ஆயிரங்கால மண்டபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தில் இருக்குது. பல இடங்கள் இது என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் இதை சரியானபடிக்கு மார்க் பண்ண தெரியாமல் போன காரணத்தினாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போயிருக்கு. அதே போல் இந்த கோவில் இடங்களை ஆக்கிரமிக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. பொதுவாகவே சாஸ்தாவுடைய ஆலயங்கள் எல்லாமே ஊருக்கு வெளியிலையோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால
பல இடங்கள் கோவில்கள் காணாமையும் போயிருக்கு. இத்தனையும் போகவே நான் சொல்கிறது இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 5000-6000 கோவில்கள் நம்ம கையில் இருக்குது. அப்படின்னா இவருடைய நாமாக்களை சொல்லும்போது குரோசமானாயன்னு ஒரு நாமம் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு குரோசத்துக்கு ஒரு கோவில் இருக்கிறவன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம குரோசம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர்னு அர்த்தம். அதுவும் ஜாஸ்தி ஆக்சுவலாக, அதுக்கும் கம்மியாகவே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஐயனாருடைய சாஸ்தாவுடைய ஆலயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான விஷயம். ஆக பல மித்துக்களை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பன்னெடுங்காலமாகவே நம்முடைய பாரத பூமியில் மட்டுமில்லாமல் உலகம் பூராவும் நான் சொன்னது போல் மவுண்ட் சாஸ்தாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவும் இந்த சாஸ்தாவோட வழிபாடு இருந்திருக்கு. இப்போ இந்த ஆரியன் இன்வேஷன் தியரியும் உடைய நம்ம செக்குலரிசம் பற்றி பேசுகிறோம். இந்த செக்குலரிசத்தோடைய பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக சாஸ்தாவுடைய கல்ட்டை தான் நான் பார்க்குறேன். நம்ம சபரிமலையை விட்டுருங்க, நீங்கள் சபரிமலை டிப்பிக்கல் செக்குலரிசத்தோடைய எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். அது இல்லாமலேயே சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறதே கூட நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் சாஸ்தாபிரதி வழிபாட்டில் முழுக்க தமிழ் பாடல்கள். இந்த மணிதாசருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு சரியானபடிக்கு கிடைக்கல. அது இன்னும் கிடச்சிது அப்படின்னா இன்னும் பல சம்பவங்களை நம்மளால் எடுக்க முடியும். அதுலேருந்து இந்த சாஸ்தா வழிபாட்டை பற்றி பல விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவருடைய எல்லா பாடல்களையும் ஒரு ஆலயங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த இறைவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லேருந்து ஆரம்பித்து பல வகையாக அதை டிஃபைன் பண்ணுறார். அவர் பல கேள்விப்படாத சம்பவங்களை சொல்லி ரெஃபர் பண்ணுறார். இன்ஃபேக்ட் அதில் சபரிமலை பற்றின குறிப்புகள் ரொம்ப கம்மி. பாக்கி இடங்களில் இருக்கக்கூடிய சாஸ்தா பற்றின குறிப்புகள் தான் மணிதாசருடைய பாடல்களில் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுறது. அதுலேயும் கேரளத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் முழுக்க தமிழ் பாடல்களாலேயே சொல்லப்படக்கூடிய. அப்போ இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் மாடர்ன் மோட்சம் கதை படிச்சிருப்பேன் நிறைய பேர், ஜெயமோகனோடது. அந்த மாடர்ன் மோட்சத்துடைய அந்த கான்செப்ட் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மித் பிரேக்கராக அந்த சாஸ்தாபிரதியுடைய வழிபாடு நம்ம பார்க்குறோம். அதில் இவருடைய சாஸ்தாவுடைய பரிவார கணங்களாக யாரெல்லாம் இருக்கா, அந்த பரிவார கணங்களில் முக்கியமானவர்கள் யார், இதில் யாருக்கு என்னெல்லாம் ஸ்தானம் அப்படிங்கிறதும் இந்த பாடல்களில் ரொம்ப வெரி கிளியராக டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆக பன்னெடுங்காலமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அது பல வகைகளில் மாறுதல்கள் அடைஞ்சிருக்கு. இப்போ ரைவத்தகிரியில் ஆராதனை பண்ணக்கூடிய சாஸ்தாவுடைய வழிபாடு நம்ம பார்த்தோம்னா அங்கே விசேஷமாக அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஜலதர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்தை விசேஷமாக சொல்கிறோம் சாஸ்தாவுக்கு. மேபி குதிரை மேலே வரக்கூடிய ஒரு வீரனாக இருக்கிற காரணத்தினாலேயோ இல்லை குதிரை மேலே வரக்கூடிய ஒரு வேட்டையாடக்கூடிய கோலத்தில் இருக்கிற காரணத்தினாலேயோ அதை குதிரையில் வரக்கூடிய வேட்டையாடக்கூடிய சாஸ்தாவுடைய பிரீத்திக்காக ஜலதர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மோட் ஆஃப் வர்ஷிப் இந்த ரைவத்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்கள் இடத்துலையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துலையோ இது ஒரு பாப்புலரான விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட இதே மோட் ஆஃப் வர்ஷிப் தான் நம்ம கேரளத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாஸ்தாவுடைய வழிபாட்டில் இந்த 12000 தேங்காய் ஏறுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வீடியோ கூட பார்த்துக்கலாம், நிறைய யூடியூப்பில் வருது. இப்போது 12000 தேங்காயை உடைச்சி வழிபடக்கூடிய ஒரு முறையை பார்க்குறோம். அந்த தேங்காவுடைய தண்ணி அவருக்கு திருப்தியை கொடுக்கறது வேட்டையாடி வரக்கூடியவருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில். ஆக இந்த கால மாற்றத்தில் நிறைய விதமான சேஞ்சஸ் அந்தந்த ஊர் மக்களுடைய மென்டாலிட்டிக்கு தக்கனையாக மாறி இருக்குது. ஆனால் சாஸ்தா வழிபாடு தொன்மையாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. பல சிவாலயங்கள்லேயும் சில இடங்கள் அபூர்வமாக வைஷ்ணவ ஆலயங்கள்லேயும் கூட சாஸ்தாவுடைய அமைப்பை நம்ம பார்க்குறோம். இந்த ஆரியன் இன்வேஷனுங்கிற தியரியை உடைச்சது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒன்றா தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும், அந்த சாஸ்தா வழிபாடு உலகம் பூரா உலகளாவி இருந்த அந்த வழிபாடு இன்றைக்கி மேபி சுருங்கி தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்குள்ளேயும் ஒரு சில இடங்களில் கன்ஃபைன் ஆகிருக்கு அப்படிங்கிற லெவலோடு இதை நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அளவில் நான் இப்போதைக்கு இதை நிறுத்திக்கிறேன். மேற்கொண்டு யாருக்கா கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, மேற்கொண்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ம் 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 ஆமாம் இல்லை
இல்லை மனுஷன்தான் கேரளாக்காரனும் தமிழ்நாடுக்காரனாகவும் இருக்கான். இல்லை தமிழ்நாடு கேரளாங்கிறது இப்போ தான் பிரிஞ்சுது வச்சுக்கோ. இல்லை அது நீங்கள் சின்ன தம்பி பெரிய தம்பிங்கிற கொஸ்டினை விட சங்ககால புலவர்கள் இடத்துல கூட உங்களுக்கு வந்து சீத்தலை சாத்தனார் பெருந்தலை சாத்தனார்னு சொல்லி சாத்தனாருடைய பேர் பாப்புலராக இருந்தது அப்படிங்கிறது நம்ம புலவர்கள் பல பேருடைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சாத்தனார் அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு ரொம்பவே பாப்புலராக அந்த காலத்திலே இருந்திருக்கு. ஆமாம். இல்லை அதாவது இயற்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய வழிபாட்டில் சாஸ்தாவுடைய வழிபாடுகள் நிறைய இடங்களில் வருது. இல்லை மரம்னு இல்லை, ஏன்னா இயற்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய வழிபாட்டில் சாஸ்தாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான இடங்களில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது போல் பெருவேம்புடையார், வேம்புடையார், புங்கமுடையார், பனையடியார், இப்படி பல பேர்களில் சாஸ்தாவுடைய வழிபாடு நம்ம இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் முக்கியமான பல கோவில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலேயும் இல்லை காட்டுக்குள்ளேயும் இப்படியான அமைப்புகள் இருக்கிறதையும் பார்க்குறோம். கேரளாலேயே நிறைய பழைய காலத்து கோவில்கள் எல்லாம் சாஸ்தாவோட சந்நிதி ஒரு அரச மரத்துக்கு அடியில் மேலே சீலிங் இல்லாமல் ஓப்பனாக தான் இருந்தது. ரீசெண்ட் பீரியட்ஸில் தான் ஐயப்பன் பிகம் வெரி பாப்புலர். அதுக்கு ஒரு கூரைகள் அமைச்சு ஒரு கோவில் ஆக்கி அதை ஸ்ரீகோவில் பண்ணுறதெல்லாம் இப்போ ரீசன். ஆதி காலத்தில் நானே பார்த்துருக்கேன் நிறைய கோவில்களில் அரச மரத்துக்கு அடியில் அப்படி தான் சாஸ்தா இருக்கு. நம்ம இப்போ வழியில் தான் பேசியிருந்தோம். இல்லை அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்பவே குறைவாக இருந்தது. ஏன் அப்படின்னா இப்போ சபரிமலை 1950 ஃபயர் ஆன போது ஒரு பெரிய ஒரு ரூமர் ஒன்று இருந்தது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரன் தீ வச்சுட்டான் அப்படின்னு அந்த காலத்து ஒரு ரூமர் இருந்தது. சபரிமலை கோவிலை தீ வச்சது தமிழ்நாட்டுக்காரன் சொல்லி ஒரு ரூமர் இருந்தது. அதை உடைக்கிறதுக்காகவோ என்னவோ தான் பிடி ராஜன் அவரும் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையமாக சேர்ந்து தான் ஆஃபர் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய விக்கிரகத்தை நாங்களே பண்ணி தரோம் அப்படின்னு. இப்போ மொத்தம் 3 விக்கிரகம் பண்ணப்பட்டது. 3 விக்கிரகத்தில் இந்த விக்கிரகம் தான் பிரதிஷ்டைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இந்த விக்கிரகத்தை தமிழ்நாடு பூரா அதை சுற்றி கொண்டு வந்தான் கஜாலீஸ்வரர் கோவிலில் வச்சு. அப்போ பல கோவில்கள் அதை உள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு பல பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது. தமிழ்நாட்டிலேயே இது ஆகம முறைப்படி இருக்கக்கூடிய கோவில்களில் நாங்கள் காட்டு தெய்வதையெல்லாம் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல கோவில்களில் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தினால ஐயனாருங்கிற ஏதோ காட்டு தேவதை அப்படிங்கிற மாதிரியும் ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்றா இல்லை வேறு வேறையாங்கிற கன்ஃபியூஷன் இருந்த காரணத்தினாலையும். அதில் இதை சொல்லும்போது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போ வழியில் நாங்கள் பேசின்னு வந்தோம். பல ஐயனார் கோவில்கள் மேலே ரூஃப் இல்லாமல், ஏன்னா இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய வழிபாடு தான். நம்ம பல வழிபாடுகள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ விநாயகருடைய வழிபாடுமே மண்ணால் பண்ணு, ரோட்டில் கிடைக்கிற அருகம்புல் எடுத்து வை அப்படின்னா நம்ம சௌரியமாக அந்த மண் பிள்ளையாருக்கு 40 ரூபா, அருகம்புல்லுக்கு 50 ரூபான்னு ஆக்கிட்டோம். இயற்கையை ஒட்டி பண்ணக்கூடிய வழிபாடு விநாயகருக்கு இருந்தது போலவே இவருக்கும் இருந்தது. அந்த பல சாஸ்தா கோவிலுக்கு சிலந்தி வலை சாஸ்தானே பேர். சிலந்தி வலை சாஸ்தானா அதுக்கு வானந்தான் ரூஃப், மேலே சிலந்தி வலை பின்னி இருக்கிறது தான் ரூஃபு. அப்படி அந்த ஒரு இயற்கையோட ஒன்றி வனதேவதையாகவும் இல்லை இது மாதிரியான இயற்கையை ஒட்டி பண்ணக்கூடிய வழிபாடாகவும் சாஸ்தாவுடைய வழிபாடு இருந்திருக்கு. இது புராணிக் ரெஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய கொடுக்கலாம். நான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இதில் போகல, அதனால் அதை நான் இப்போ பெருசாக டச் பண்ணல. ஈஸ்வரர் தான் அவருக்கு பேரு. ஆனா அதுல சாஸ்தா நடுவுல ஒண்ணு வருது. சாஸ்தா அபிராமேஸ்வரர் தான் அங்க சங்கல்பம் பண்றது. மௌத்திகாம்பிகா சமேத சாஸ்தா அபிராமேஸ்வர சுவாமி சன்னிதம் தான் அங்க சொல்றது. ஓகே. அங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் என்னுடைய சொந்த ஊர். அங்க பம்பை ஆறுன்னு ஓடிட்டு இருக்கு. எங்க ஊர்ல வந்து அந்த இடத்துல சாஸ்தாவா மனித ரூபத்துல உட்கார்ந்திருக்காரு. அங்க வந்து லிங்க ரூபம் பெரிய சிவலிங்கம் ஆவடியார் இதுல பெருசு. அங்க குருக்கள் தான் வந்து பூஜை ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் வந்து எங்க காலகட்டத்துல நாங்களே யாராவது போய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு குருக்கள் போட்டு பண்ணிட்டோம். அதுக்கு கோபுரம் இல்லாதது. அது வந்து அந்த கோவிலே வந்து ஒரு தேவதை கட்டுது. ஓவர் நைட் கட்டி முடிக்கிறதுல கோபுரம் பண்ண முடியல அப்படின்றதுனால கோபுரமே இல்லாத வந்து எனக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி 4-5 இயர்ஸ் முன்னாடி தான் குபேரன் எடுத்து. இல்லை இது மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருது. ஏன்னா திருநெல்வேலி பக்கங்களில் பல இடங்களில் சாஸ்தா லிங்க ரூபத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாலக்காடு சைடில் பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட எல்லா கிராமங்கள்லையும் அந்த 70-80 கிராமங்களில் ஆல்மோஸ்ட் 90% கிராமங்களில் சாஸ்தா வந்து லிங்க ரூபத்தில் தான் இருக்கார். அப்போ இந்த லிங்க ரூபத்தில் இருக்கிற காலத்தில் கன்ஃபியூஷன் வருது. காலக்கிரமத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் கேரளாவில் வந்து விக்கிரகத்தை வடித்து வச்சே தியான ஸ்லோகத்தில் கன்ஃபியூஷன் வர மாதிரி தமிழ்நாட்டில் லிங்க ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் போது அது நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு போக போகிறோம். இது வந்து என்ன தெய்வம்னே பல இடங்களில் தெரியாமல் போய் அது சிவனா அப்படி சொல்லி சிவலிங்கமாக இருந்ததுன்னா சிவன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்திலையும் வந்துடுறது. இந்த சரியான ரெஃபரன்ஸோ சரியான வழிகாட்டுதலோ இல்லாமல் போன காரணத்தினால தான். அது மட்டும் இல்லை, சாஸ்தா வழிபாடு அப்படிங்கும்போது பெண்கள் வந்து அது உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது வந்து எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியல. அந்த சப்ஜெக்ட் நான் இப்போ போகல. ஆனால் பல ஐயனார் கோவில்களில் பெண்களை மேபி ஐயப்பன் கல்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை வைசி வர்சாவான்னு தெரியல, உள்ளே விடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, பூர்ணா புஷ்கலா சமேதனா இறைவன் சாஸ்தா வந்து 2 வடிவத்தோட 2 மனைவியோடு இருக்க 2 சக்தியோடு இருக்கக்கூடிய வடிவத்தை பார்க்குறோம். நம்ம முதல் முக்கியமான தமிழ்நாட்டில் சாஸ்தா கோவில்களை சொல்லக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில். ரொம்ப பேர் அதை லிஸ்ட்டில் விட்டுருவான். சொல்கிறதே அச்சங்கோவிலேருந்து தான் ஆரம்பிப்பான். சொரிமுத்தையனார் கோவில். அது ஏன் சொரிமுத்தையனாருங்கிறது ரொம்ப பொன் சொரியும் முத்தையன், அவ்வளோதான். பொன் சொரியும் முத்தையன் அப்படிங்கிறது நம்ம மருவி சொரிமுத்தையன் ஆகிடுது. அப்போ அந்த பொன் சொரியும் முத்தையனுடைய கோவில்களில் பூர்ணா புஷ்கலா தேவியோடு தான் அவர் காட்சி கொடுக்குறார். அச்சங்கோவிலையும் பூர்ணா புஷ்கலா தேவியோடு தான் காட்சி கொடுக்குறார். ஆரியங்காவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த விக்கிரக அமைப்பு ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த விக்கிரகம் வந்து சுமார் ஒரு 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது, அவ்வளோதான் மேக்ஸிமம். ஒரிஜினலாக அங்கே இருந்த விக்கிரகம் ஒரு இடி விழுந்த காரணத்தினாலேயோ வேறு ஃபார் சம் ரீசன் அது தூள் தூளாக உடைக்கப்பட்டிருக்கு. தூள் தூளாக உடைக்கப்பட்ட அந்த விக்கிரகம் இந்த இப்போ இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒரு பாக்ஸில் வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக பூஜை அந்த பாக்ஸுக்கு தான். இப்போ வச்சுருக்கக்கூடிய விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், குறியீடு மட்டும்தான். அப்போது அதை நாங்கள் முயற்சி எடுத்து ஒருக்கா அந்த கோவிலோட நிறைய தீவிரமான முயற்சிக்கு அப்புறம் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை பண்ணி பார்த்தோம். அப்போது சாஸ்தாவுடைய பொட்டி அப்படின்னு ஒரு பாக்ஸும் அம்பாளுடைய பொட்டி அப்படின்னு இன்னொரு பாக்ஸும் இருந்தது. அப்போ இந்த சாஸ்தாவுடைய பொட்டி எடுத்து இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்ச போது ஓரளவுக்கு ஒரு குவியல் இருந்தது. எதுவும் நம்ம மேக் அவுட் பண்ண முடியல, எது கண் எது மூக்கு எது வாய்ங்கிறத மேக் அவுட் பண்ண முடியல. அம்பாளுடைய பொட்டி அப்படின்னு எடுத்த போது கிட்டத்தட்ட இதில் என்ன இருக்கும், இது ஒரு டபுள் சைஸ் அந்த பொட்டியில் இருந்தது. விச் இஸ் எவிடென்ட் 2 தேவி இருந்தால்தான் அவ்வளோ பெரிய பொட்டி அங்கே இருந்திருக்க முடியும். நான் சொன்ன அந்த மணிதாசருடைய பாடல்கள்லையும் திக்கெல்லாம் புகழ் புறவும் பூரண புஷ்கலை மருவும் திருவாரிய கடவுளேன்னு சொல்லி ஆரியங்காவ பஞ்சகத்தை, ஏன்னா அவர் ஒரு கோவிலுக்கும் பஞ்சகம் பாடியிருக்கார். இந்த மணிதாசரோட இந்த பாடல் தான் நான் சொன்னது போல் ஓதுவா மூர்த்திகளுக்கு சிவங்கோவில் பாடுறது போல் 3 காலத்துலேயும் இந்த சாஸ்தா பாட்டு கம்பல்சரியாக ஆரியங்காவில் பாடணும். இன்றைக்கும் நடக்கக்கூடிய வழிபாடு. அவருக்கு வந்து இப்போ முருகன் ஒருத்தர் தான் இப்போ பாடுறாங்க. அவருக்கு சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு போய் வேறு யாரும் பாடுறதுக்கு இல்லாதனால அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கார் அவர். இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்குது. இது இந்த சாஸ்தா பிரீதி மகோத்சவமானது நான் சொன்னது போல் ஆரியங்காவு கோவிலில் தொன்று நடந்துட்டு இருந்திருக்கு. இது எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, திராவிடர் கழகத்துடைய விடுதலை மேகசீனில் இதை கிண்டல் பண்ணி இப்போ இல்லை, நான் சொல்கிறது 1930 35 ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக என்னதான் அது வந்து டோட்டலாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருந்தால் கூட அங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலான ஒரு ரெக்கார்டாக நமக்கு கிடச்சிது. நம்ம நல்ல விதமாக எடுத்துப்போமே. ஸோ எப்படி அந்த பரம்பரைக்காரர்கள் இன்வைட் பண்ணார்கள், எப்படி அந்த சாப்பாடு அங்கே எப்படி நடந்தது, எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிச்சது, வழக்கம் போல் எப்படி லேட்டாக இருந்தது, இந்த பலகை யாருக்கு கொடுத்தா, இது மாதிரியான ஒரு இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் கூட அதில் ரொம்ப தெளிவாக கிடச்சிது. நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், சிவலிங்க ரூபத்தில் தான் இருக்கு. ஆமாம், ஆமாம், வேறு எந்த பாட்டும் கிடையாது. இப்போ இங்கே நம்ம இப்போ டவுனில் காஸ்மோபாலிட்டனில் நடக்கக்கூடியது எல்லாமே ஐயப்பன் பூஜை, ஐயப்பன் பஜனை. அதுக்கு பேர் நம்ம சாஸ்தாபிரதின்னு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். உட்காந்துருப்பேன். அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இல்லை, இதில் நான் முடிச்சு விட்றேன். அதாவது நான் முதல்ல சொன்னது போல்
குளத்துப்புழை, அச்சங்கோவில், ஆரியங்காவ் இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது சபரிமலையில் வரக்கூடிய திருவாபரணம், இந்த திருவாபரணத்தை பற்றி இன்னொரு மித்து ஒன்று இருக்குது. என்னதுன்னா, ஐயப்பன் அணிந்து கொண்டிருந்த திருவாபரணம் அப்படின்னு. இந்த உத்தமபுத்திரனில் சிவாஜி கணேசன் போட்டுருப்பார் முகத்தில், அப்படியே தான் போட்டு இருந்திருக்கணும். ஐயப்பன் அணிஞ்சிருந்த திருவாபரணம் அவரோட முகத்தில் போட்டுக்கலை. ஏன்னா கோவில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கு பண்ணின ஆபரணம் தான் அது. அந்த திருவாபரணத்தில் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தவாளுக்கு தெரியும். சபரிமலைக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பேருக்கு கம்மி. ஏன்னா அப்படியே பார்த்தாலும் ஒரு செகண்ட் தான் பார்ப்போம். அந்த திருவாபரணத்தை ஒரு தடவை நல்லா க்ளோஸாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதில் அழகான 2 மீசை இருக்குது திருவாபரணத்தில். இந்த தங்கத்தாலான வில்வ மாலை, துளசி மாலை, எருக்கம்பூ மாலை, பெரிய கத்தி, சின்ன கத்தி, 2 யானை, ஒரு புலி, இதெல்லாம் தான் திருவாபரணத்தில் இருக்கிற ஐட்டம்ஸ். வெள்ளி கட்டின வலமுறி சங்கு, ஒரு வெள்ளி தட்டு, தங்கத்தட்டு, தங்க குடம், தலப்பாறை மலையோட கொடி, இதெல்லாம் திருவாபரணம் வந்தது. மகர ஜோதினி சாத்தக்குடி திருவாபரணத்தில். இது எல்லாத்தையோட முக்கியமான ஐட்டம் பூர்ணா, புஷ்கலா 2 பக்கமும் உண்டு திருவாபரணத்தில். ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்திலேயே பூர்ணா, புஷ்கலான்னு சொல்லக்கூடிய 2 தேவியும் திருவாபரணத்தில் இருக்குது. ஆக இந்த ஐடென்டிஃபிகேஷன் காலக்கிரமத்தில் இந்த விக்கிரகங்கள் மாற்றப்பட்டிருக்கும் போது உருவ அமைப்புகள் மாறுபட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக்கான ஆர்குமெண்ட். இப்போ இங்கே எல்லாம் நடக்கக்கூடிய இதே வழிபாடு தான் அங்கேயும் நடந்திருக்கும். அச்சங்கோவில் எப்படி இருக்கோ அதே போல் தான் அங்கேயும் இருந்திருக்கும். கால வெள்ளத்தில் இது மாறுபட்டு போயிருக்கும் போது இந்த விக்கிரக அமைப்பு மாறுபட்டு, ஏன்னா இந்த விக்கிரகம் பண்ணும்போது இதுக்கு மாடல் விக்கிரகம் கிடையாது. ஏன்னா நமக்கு ரெக்கார்டிக்கலாக விவரம் தெரிஞ்சே 1903 4 ஒரு ஃபயர் ஆகிருக்கு சபரிமலையில். அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த இன்னொரு ஃபயர் ஆச்சு, அதில் விக்கிரகம் பாதிக்கப்படலை. 3வது ஃபயரில் விக்கிரகம் பாதிக்கப்பட்டு உடஞ்சி போயிடுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் டைரி. அதை பற்றி தனியாக ஒரு நாள் சொல்லணும். அது மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் தான் 1952 இப்போ இருக்கிற இந்த விக்கிரகம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சேர்த்தலா பக்கத்தில் ஒரு ஊருக்கு விசிட் பண்ணியிருந்தேன். விசிட் பண்ணியிருந்த போது அங்கே ஐயப்பன் களரி படித்த இடம், அது வந்து ஆரிய கேரளவர்மனாக இருக்கக்கூடிய இந்த ராஜகுமாரன் களரி படித்த இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் பார்த்தபோது அங்கே பழைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணி வச்சுருந்தான். அதில் போன செஞ்சுரியோடைய சபரிமலை படம் அப்படின்னு பார்த்தபோது அதில் இந்த 2 காலையும் கட்டி யோகப்பட்டம் இருக்கலை. அதே சமயம் தமிழ்நாட்டில் இருப்பது போல் 2 ஒரு காலை தூக்கி ஒரு காலை தொங்க விட்டும் இருக்கலை. ஒரு காலை இப்படி மடக்கி வச்சு ஒரு காலை இப்படியே நம்ம சப்பலாங்குடி உட்காந்துருக்கிற சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து வச்சு கிட்டத்தட்ட அச்சங்கோவில் இருக்கிற மாதிரி பண்ணி இந்த 2 காலையும் இணைச்சி யோகப்பட்டம் இருந்தது. மேபி இதை பார்த்து வரைஞ்ச போது ஏற்பட்ட மாறுதலா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக சொல்ல தெரியலனாலும் திருவாபரணத்தில் பூர்ணா புஷ்கலா உண்டு அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். ஆக இந்த சாஸ்தா கல்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு புதுசாக கொடுத்துட்டே இருக்குது. ரைட், நீங்கள் ஏதோ கேட்க வந்தேன். ஆமாம் ஆமாம் இல்லை, அதாவது பரசுராமனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த விக்கிரகம் தான் இன்றைக்கும் அங்கே அச்சங்கோவில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பாப்புலரான ஒரு பிலீஃபு. அதுவும் நம்ம அச்சங்கோவில் முன்னாடி கொடிமரத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற இடம் தான் முதல்ல கோவில் இருந்தது அப்படின்னும், இப்போ தான் அது உள்ளே போய் மாற்றி வைக்கப்பட்ட. ஏன்னா அச்சங்கோலை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உண்டு. ஏன்னா அவர் அரசனாக இருக்கிற காரணத்தினால ட்ராவன்கூர் கவர்மெண்ட்லேருந்து மிலிட்ரியோட ராயல் சல்யூட் உண்டு. வெள்ளியில் அந்த முகம் உருவாக்கப்பட்டது. பட் அது அகெயின் அச்சங்கோவில் திருவாபரணத்தில் கூட மீசை உண்டு. மீசையோடையும் அரசனாக இருக்கிற காரணத்தினால அந்த அரசனாக இருக்கிற காரணத்தினால அங்கே மீசையோட இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம் அச்சங்கோவிலில். ஆமாம் ஆமாம் இருக்குது. அதாவது தேஜோமண்டல மத்தியகம் திரிநயனம் திவ்யாம்பராலங்கிருதம் தேவம் புஷ்பசரேக்ஷு கார்முகலசன் மாணிக்ய பாத்ராபயம் பிப்ராணம் கரபங்கஜைஹி மதகஜஸ்கந்தாதிரூடம் விபும்
சாஸ்தாரம் நமாமி வரதம் திரைலோக்கிய சம்மோகனம்னு சொல்லி இதுக்கு சம்மோகன சாஸ்தா அப்படின்னு பேர். கையில் கரும்பு வில்லும் புஷ்ப சர்வம், அதாவது கிட்டத்தட்ட அம்பிகையுடைய காமாட்சியுடைய வடிவத்தை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் சாஸ்தா சிவந்த பட்டாடைகளை உடுத்தி கையில் கரும்பு வில்லையும் மலர்கணைகளையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் தீட்சிதர் கிருதி பாடியிருக்கார். அந்த தீட்சிதர் கிருதியுமே அகைன் எங்கே பாடினார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஸ்பியூட் இருக்குது அந்த கிருத்தியில். சௌரிகிரின்னு தான் இருக்குது. அது இப்போ வந்து நிறைய பேர் மேடையில் பாடும்போது சபரிகிரின்னு மாற்றி சௌரியத்துக்காக பாடுறோம். பழைய பாடத்தில் வந்து சௌரிகிரி விகாரம் தான் இருக்குது. முரஹராதி மோகித சௌரிகிரி விகாரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது ஆரியங்காவாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டு. பட் அது ஷூராக நமக்கு தெரியல அது எங்கே பாடப்பட்டது அப்படின்னு. சம்மோகன சாஸ்தாக்கு நான் முதல்ல சொன்னது போல் 99% ஆன சாஸ்தா ஆலயங்கள் எல்லாமே 2 கையில் தான் இருக்குது. 2 கையுடைய சாஸ்தாவாக தான் இருக்குது. இது மாதிரி வித்தியாசமாக 4 கை 5 கை 6 கை சாஸ்தா பார்த்தது ரொம்ப அபூர்வம். நான் இந்த மேலப்பாட்டத்தில் பார்த்த ஒன்று தான் என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய தியான ஸ்லோகத்தை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக நான் பார்த்தேன். பாக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் இது மாதிரி எல்லாம் தான் இருக்குது. 2 கையுடைய சாஸ்தாவாக தான் இருக்குது. ஆமாம், அது வந்து இப்போ கந்தபுராணத்தை நம்ம பிரமாணமாக எடுத்துக்கும் போது அந்த ஒரு எபிசோடு வருது. அதாவது முருகனுடைய தோற்றம் உருவாகிறதுக்கு முன்னாடியே சாஸ்தாவுடைய தோற்றம் உருவானதாக ஒரு கதை இருக்குது. ஏன்னா முருகனை உருவாக்குறதுக்காக இவர்கள் பிரார்த்தனை பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பூரண பொருட்களை பூம்புறமேவ வாரணம் ஊர்பவன் முன்னுற வந்தான் அப்படின்னு இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணார்னு ஒரு கதை இருக்குது. அது வந்து கைவிளாஞ்சேரி அப்படின்னு சொல்லி ஒரு க்ஷேத்திரம். ஆமாம் 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 ஆமாம், அது உபன்யாசம் ஆகிடும் அதுக்கப்புறம். அது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அதாவது ஆமாம், தேவியுடைய ஹிருதயத்துக்குள்ளே சாஸ்தா இருந்ததாகவும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆசை ஏற்பட்டு இப்படி ஒரு புத்திரன் நமக்கு உண்டாகணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினால பிறந்ததாக தேவி பராக்கிரமம் அஷ்டாஷ்ட லீலை அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் தேவியோடைய பராக்கிரம செயல்களில் ஒன்றா சாஸ்தாவை உண்டு பண்ணினதை ஒரு கதையாக வருது. சொல்லலாமா? நிறைய இது போல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது சாஸ்தாவை பற்றி பேசுகிறதுக்கு. நான் ரொம்ப உபன்யாசம் ஸ்டைலில் போயிட வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மட்டும் மெயினாக வச்சுட்டு உள்ள சப்ஜெக்டை இங்கே பேசினேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா கதையாக உபன்யாசமாக பிரசங்கமாக நிறைய பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் இந்த ஃபேக்ட்ஸை பற்றி இந்த சொல்லும்போது நம்ம ஃபைண்டிங்ஸை சொல்கிறது எப்பவுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எஸ்பெஷலி என்னது கண்டிப்பாக இருக்கணுமே. நான் சொன்னேனே இந்த ஆரிய கேரளவர்மனுடைய காலத்திலேயே டிஃபைன். ஏன்னா அவர்கள் அந்த யுத்தத்துக்கு போன காலத்தில் என்ன அந்த இதை நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்கிறான்னா, சபரிமலைக்கு விரதம் இருந்து போகக்கூடிய வழக்கம் முதல்லேருந்தே இருந்திருக்கு, அதில் டவுட் இல்லை. ஆனால் இந்த ஆரிய கேரளவர்மனுடைய காலத்தில் இவர்கள் விரதம் இல்லாமல் இந்த உதயணன் அட்டாக் பண்ண முதல் முறை போய் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆமாம், அவர்கள் தோற்கடிக்கப்பட்டப்போ அப்போ இவர் இந்த ஆரிய கேரளவர்மனே பர்சனலாக சொல்ல நம்ம பண்ணின மிஸ்டேக் இது. ஏன்னா இது இறைவன் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு விதி இருக்குன்னா அந்த விதியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் இனிமேல் நம்ம படையை நிறுத்திட்டு திருப்பியும் விரதம் இருந்து எல்லாரும் திரும்பி வருவோம்னு சொல்லி மண்டல காலத்தில் ஆரம்பிச்சுட்டு திருப்பியும் விரதத்தை பூர்த்தி பண்ணி மகர விளக்கு டைமில் இவர்கள் வந்து இல்லை பேச்சுலருங்கிற தியரி கிடையாது. பகவான் இன்னைக்கு அதாவது நீங்கள் எந்த கடவுளுடைய சொரூபத்துக்கும் பேச்சுலருக்கு கல்யாணமானவர் மேரீடுங்கிற கொஸ்டினே கிடையாது. இறைவனுடைய வடிவம் தான். அதுக்கு வந்து நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சியெல்லாம் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதும் இறைவன் கல்யாணம் பண்ணிக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து கான்செப்டுவலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் கிருஷ்ணனுக்கு வந்து நம்ம கதை பார்க்குறோம், அவனுக்கு 8 பட்ட மகிழ்ச்சி இருந்தான்னு சொல்கிறோம். கிருஷ்ணனுடைய அர்ச்சனை எடுத்து பார்த்தோன்னா அனாதி பிரம்மச்சாரணை நமகான்னு இருக்குது. அதனால் இறைவனுடைய கான்செப்ட் நம்மளுடைய கான்செப்ட் லிங்க் பண்ண வேண்டாம். சபரிமலையில் வந்து ஐயப்பன் பெண்களை பார்க்க விருப்பப்படுறதில்லைங்கிற தியரி நானும் ஒத்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் வரத்துக்கு உண்டான விரத வழிமுறைகள் சில பெண்களை சில குறிப்பிட்ட ஏஜில் வரத்தை தடுக்கிறதுங்கிறது தான் விஷயமே ஒழிஞ்சு அவர் பெண்ணை பார்த்தா அவர் பிடிக்காது கோச்சு போகிறோம் அப்படின்னா அவருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இல்லை, அதை நான் தனியாக ஐயப்பன் உபன்யாசத்தில் சொல்கிறேன். ரைட்.
இது கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாகவே நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப டீப்பாக போயாச்சு. நம்ம அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் அதை பற்றி கண்டிப்பாக. அதனால் நம்ம ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு மியூச்சுவல் சந்தோஷம் கிடைக்கிறது. அதான் இந்த ஸ்பீச்சில் நான் என்ஜாய் பண்ணது. நம்ம கதையாக சொல்லி புராணமாக சொல்லி கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பக்தி. இது வந்து பல விஷயங்கள் நம்ம ரிசர்ச்சினுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து அது இப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அதை ரெக்கார்டிக்கலாக நம்ம சொல்லும்போது பல வகையில் நமக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது பல விஷயங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சாஸ்தா கல்ட் அப்படிங்கிறது பல மித்துகளை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதனால் ஐயப்பன் கல்ட்டை வந்து அதோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்த்தாலும் சாஸ்தா அப்படிங்கிற வழிபாடு தனிப்பட்ட முறையிலேயே இட் இஸ் கிரேட் பை இட் செல்ஃப். அதை வந்து நம்ம ஐயப்பனோட சேர்த்து தான் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது தனியாக ஒரு வழிபாட்டு முறையாகவே இருந்திருக்கு. கால வெள்ளத்தை அதை நம்ம காணாமல் போக்கி இது மட்டும்தான் இப்போ பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு கன்க்ளூஷன். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டயஸில் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அகைன் இன்னொருக்கா என்னுடைய குரலுக்காக ஒருக்கா எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சுவாமியை சரணம். ரொம்ப அற்புதமாக அவர் பேசினார். நான் என்னுடைய கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பை அளிக்க விரும்புகிறேன். இந்த தேர்தல் காலத்தில் இலவசம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டு வராங்க இல்லையா? அது ஒரு 10-15 இலவசம் கேட்டப்போ நடுவில் இருக்க 3-4 இலவசம்லாம் மறந்துடும். அந்த மாதிரி ஒரு பேசுகிறச்ச அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கார். நடுவில் என்னெல்லாம் சொன்னார் சிலதெல்லாம் மறந்து போயிடும் போல் இருக்குது. அப்படியே அருவி மாதிரி கொட்டின்னு இருந்தது. ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், திருப்பி பார்த்துக்கலாம். அது உவை சாமிநாதர் வந்து அவருடைய சங்க இலக்கியத்தோட ஆராய்வுகள்லாம் படித்து அதுக்கு கட்டுரை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எழுதுறச்ச உரையெல்லாம் எழுதும்பொழுது அது நிறைய வார்த்தைகள்லாம் தெரியாமல் அதுக்கு அர்த்தமெல்லாம் தேடிட்டு போயிட்டு இருக்கிறச்ச அது அவருடைய குறிப்புகள்லேயும் சுயசரித்திலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வேறு ஒரு தனி பாஷை மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் தெரிவித்தாராம். இன்றைக்கி நான் சொற்பொழிவு கேட்கும்போது பல இடங்களில் அந்த மாதிரி தான் எவ்வளோ தகவல், எத்தனை விஷயங்கள். அவர் சொன்ன அந்த ரிசர்ச் இப்போ உபன்யாசமாக தான் இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலி நாங்கள் வந்து ஹெரிட்டேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் கேட்குறோம். பக்தி ரீதியாக பார்க்குறதுக்கு இல்லை. அதுக்கு மயிலாப்பூரில் கேட்கவே வேண்டாம், மெட்ராஸில் கேட்கவே வேண்டாம், நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி வரலாற்று விஷயங்கள், இதுக்கு வழிபாட்டில் இருக்கிறது, விக்கிரகங்களை பற்றி, கல்வெட்டில் பற்றிய வரலாற்று ரீதியாக என்ன இருக்குது, எந்தெந்த இடங்களில் என்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வல் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கல்வெட்டாக இருக்கிறோம், தலங்களாக இருக்கட்டும், அது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாண்டியனுடைய கல்வெட்டு படம் பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பிரமிப்பான விஷயம் எங்களுக்கு. ரொம்ப அங்கே பின்னாடி ஒரு சாஸ்தா இருக்குது, அங்கே ஒரு உருவம் இருக்குன்றதெல்லாம் வந்து சுதை சிற்பம்லாம் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அதிசயமான விஷயம். நாங்களாம் நோட்டீஸ் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமான தகவலாக இருந்தது. அதேமாரி அவருடைய பேசும்பொழுது அவருடைய நடையும் கொஞ்சம் கூட ஒரு தயக்கம் இல்லாமல் அவர் அழகாக, அது என்ன சொல்கிறது, ஒரு சொற்பொழிவுங்கிறது தமிழுக்கும் ஒரு சரி, சமஸ்கிருதத்துக்கும் சரி, உச்சரிப்பும் சரி, சொல்லாடையும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. டோட்டலி என்ஜாய்ட். அதுக்கு நடுவில் எப்போவுமே இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப சீரியஸாக பேசாமல் நடுவில் அங்கங்கே தேவையான அந்த காமெடி எஃபெக்ட்லாம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எல்லா விதத்துலேயும் நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். கிஷோர் ஆரம்பிக்கும் போது யங்கஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னார். விஸ்வநாதன் ஒருத்தர் 2 வருஷம் முன்னாடி பேசினார் தாம் தோன்றீஸ்வரர் சிற்பங்களை பற்றி. அவருக்கு 28 வயசு, அதனால் செகண்ட் யங்கஸ்ட் ஸ்பீக்கர் பர்ஹாப்ஸ். ஸோ that's not important. The scholarship was just astounding. It was very, very informative. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். we'll do it another time. I think we can have an opportunity to do that another time. இந்த சீரீஸை பார்த்தா அடுத்த வருஷத்து லெக்சர் கச்சேரிக்கு ஒரு போதுமான மெட்டீரியல் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2 மாதம் முன்னாடி சைவ சித்தாந்தத்தை பற்றி ஒரு இது இருந்தது. ஐ திங்க் பத்தி இஸ் ட்ரைங் டு அரேஞ்ச் ஆல்சோ ஆன் வைஷ்ணவிசம், ஜெயினிசம் அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த மாதிரி தகவல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவான விஷயங்கள்லாம், அத்தனை டிஃப்ரெண்ட் சோர்சஸ், அத்தனை டிஃப்ரெண்ட் ஜாக்ரஃபிஸ், அத்தனை டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சர், அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு இதுதான் இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து இது தோன்றது, இது இந்த மாதிரி மாற்றிருக்கா, அந்த மாதிரி மாற்றிருக்கா. அதில் அந்த யோக நரசிம்மர் வந்து ரொம்ப நாளாக ஐயப்பனா இது பண்ணியிருக்காங்கன்னா,
இப்போ நம்மளுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, வீசா கணபதி வந்தாச்சு, லேப்டாப் கணபதி வந்தாச்சு, கிரிக்கெட் கணபதி வந்தாச்சு. அதனால் அந்த ஆயுதம் மாற்றுறது, மரபு மாற்றுறது, தன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் நம்ம நாட்டில் அதெல்லாம் அதிசயமே இல்லை. மரபில் வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ தான் இருக்குது. நீங்கள் பார்த்த ஐயனார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல இடத்துல நீங்கள் அந்த ஐயனார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை யானையெல்லாம் இருக்கிறத தவிர இருக்காத ரேவந்தர் வந்து தமிழ்நாட்டிலேயே பல கோயில்கள் நாகசுவாமி சார் அதை பற்றி சொல்லியிருக்காரு. வேட்டை தெய்வமாக இருக்கும் ரேவந்தன்ற இதுக்கு. ஐயனார் கோயிலேயே ரேவந்தனுக்கு தனியாக சிற்பங்கள்லாம் இருக்குது. இது இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய துவாரபாலகர்கள்லாம் வந்து வேலு ஈட்டின்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போலீஸ் யூனிஃபார்ம் காக்கிலாம் போட்டுட்டு கையில் ரைஃபிள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு யூனிக்காக இருக்கும். அது ஒரு ரொம்ப ஒரு சகஜமான இது விஷயம். அது வீணை வந்து எப்படி சிவனுடைய வீணை வந்து பல்லவர் காலத்து சோழர் காலத்துலேருந்து சமீபத்து காலத்தில் எப்படி வீணை கொஞ்ச நாள் எலக்ட்ரிக் வீணை கூட மாறிடும். அது மக்களுடைய மரபு. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி என்டர்டெய்னிங், வெரி இன்ஃபர்மேட்டிவ், வெரி ஐ ஓப்பனிங் லெக்சர். ஸோ வி ஆர் டோட்டலி டிலைட்டட் தட் யூ குட் டூ திஸ். இங்கே பேர்லாம் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பார்க்கணுன்றதை நாங்கள் திருப்பி பிளாகில் போடுவோம். இது லைவ் ப்ராட்காஸ்ட் இருக்குது. பேர் கொடுத்தவர்களுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் சேர்த்துக்கப்படும். அடுத்த மாதத்து நிகழ்வு மூலம் அதுக்கு பின்னாடி வர நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கு தகவல் வரும். அடுத்த மாதம் விரும்புபவர்கள் வந்து சந்திக்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை ஆர்ட் கோர்ஸ் இருக்குது, வருபவர்கள் வரலாம். ஐ திங்க் பைத்ரி ஹஸ் சம்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு சாட்டர்டே கிடையாது, மோஸ்ட்லி செகண்ட் சாட்டர்டே தான் லெக்சர். இங்கே வேறு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால மாறப்போகுது. வி ஹாவ் டு கன்ஃபார்ம் சர்டன் திங்ஸ். கல்கத்தாவில் நடக்கக்கூடிய துர்கா பூஜை பற்றியது தான் டாபிக். அவரால் செகண்ட் அந்த டேட் பார்க்கணும், இல்லாட்டி தெல் பி சமதர் டாபிக். இது பின்னாடி 100 மாதத்துக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு இமெயிலில் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதற்கு அடுத்த மாதம் ஜூலையில் ஏஆர் வெங்கடாச்சலபதி வரார். டாபிக் இன்னும் டிசைட் பண்ணல. வி ஆர் டிஸ்கஸிங் என்ன பேசுகிறது அப்படிங்கிறத. மீதி சப்சிக்வெண்ட்லி உங்களுக்கு வில் கீப் இன்ஃபார்மிங் யூ. தேங்க்யூ.